நான் யாருன்னு ஒருத்தன் கேட்காதவனுக்கு நான் யார்? இதுதான் என்னுடைய கேள்வியே. ஒருத்தன் தன்னை பார்த்து நான் யாருன்னு கேட்காதவனுக்கு நான் யார்? பாவம் இல்லையா நான்? அவனுக்கு என்ன புரியும்? ஏன் ஜாதியாக மாறிட்டவுடனே, மதமாக மாறிட்டவுடனே நான் என்ன செய்ய முடியும்? நான் யாருன்னு அவனுக்கு தெரியுதே. ஒருத்தர் பேசுகிறவர் எல்லா மதத்தையும் திட்டுறான். அவனை நாங்கள் விடமாட்டோம், போராடுறாரு, அவனை விட மாட்டோம். எல்லா மதத்தையும் திட்டுறேன்னா மனுஷனாவது திட்டுனா, மிருகமாவது திட்டுனா. ஆனால் என்ன புரியல அவனுக்கு? ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக சிந்திக்கிறான்? நமக்காக ஒரு மனிதன் பேசுகிறானே அவனுக்கு ஏன் புரியல? அம்மா தெரியாது, நான் ஏன்னு தெரியாது. மூணாவதா, என் பாலினத்தை என்னால் கொண்டாட முடியாது. நாலாவது, சமூகத்தை நான் என்ன பண்ணுறதில்ல, சக மனிதர்களை மதிக்கத்தில்லை. இதெல்லாம் ஏன் செய்கிற? இந்த கேள்விகள்லாம் பதில்னா இதெல்லாம் எனக்கு இருக்குது. இந்த கேள்விகள்லாம் இதெல்லாம் என்ன? ஏன் இந்த மாதிரி இந்த மனிதர்கள் இந்த கேள்வி எல்லாமே வாழ்ந்து செத்து போகிறாங்க? சரி, வாழ்கிறதுன்னா என்ன? ஏன்டா வாழ்னாலும் உனக்கு இவ்வளோ தான். ஒரு 40 நாள் குத்தியானா நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறியா? உன்னால் வர முடியல. உண்மையிலே ஏன் வர முடியல? என்ன பிரச்சனை உனக்கு? நீ ஒரு அற்புதம் பொக்கிஷம் உங்ககிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது, நீ இதை பண்ணியானா உன் புலன்கள்லாம் வேறு மாதிரி ஆகிடும், உன் மனம் தெளிவாகிடும். உபதேசம் என்ன? ஏன் வரமாட்டேன்ற? என்ன தான் உன் பிரச்சனை? பணம் தான் பிரச்சனைனா 50 நாள் வேலை செஞ்சுட்டு வந்து கற்றுக்கிட்டான்ற. ஏன் செய்ய மாட்டேன்ற? ஒழிக்கவும் மாட்டேன். உன்னை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யவும் மாட்டேன். ஏன் இப்படி இருக்கிற? என் கேள்விக்கு என்ன பதில்? ஒரு பிரியாணி சாப்பிட்டா வாங்கி கொடுக்குறேன்ற, தங்க அடிக்க வாங்கி தரேன்ற, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்துடுற. பணத்தெல்லாம் அப்படிலாம் செலவு பண்ண தயாராகிற. நியாயமான ஒன்றை தெரிஞ்சிச்சு, அதுக்கு எடுத்து போய் என் பொண்டாட்டிக்கு கொடுக்கலாம், என் பிள்ளைக்கு கொடுக்கலாம், என் பொண்ணுக்கு கொடுக்கலாம், என் தாத்தா கொடுக்கலாம், என் பாட்டி கொடுக்கலாம், எங்கள் அப்பனுக்கு கொடுக்கலாம், எங்கள் அம்மா கொடுக்கலாம். ஏன் தோணல? என்னவோ பிரச்சனை இருக்குது உங்ககிட்ட. இது என்னுடைய கேள்வி. ஏன் சொல்ல? கடவுள் ஒன்று தான், கடவுள் வெட்ட வெளியாகுது. நான் ஃப்ரீனே சொல்லிட்டேன், எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணும்னு சொல்லிட்டேன். சொன்னியா? ஏன் சொல்ல? ஏன் நீ ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டேன்ற? வாழ்க்கையில் ஒரு 40 நாள் என்கிட்ட கொடுன்ற. நான் கூலி அதிகமாகுதுன்ற. என்ன பண்ணுவே வச்சுங்கிற பணத்தை வச்சின்னு? என்ன தான் பண்ண போகிற? செத்தா எடுத்துன்னு போயிடுவியா? ஆனால் ஒரு 40 நாள் எனக்கு கொடுத்தா நீ வாழலாமே. எல்லா கதையும் சொல்லி புரிய வைப்பனே. கேளு, நான் அதை போட்டு வச்சுக்கிறேன். வந்தவங்களெல்லாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்துக்கிறாங்கன்னு கேளு. இல்லை என்னையே கேளு, நீ 40 நாள் வந்தால் எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுப்பியா? நான் சரியாட்டிவினே என்னை கேளு. பணமாக போகிற நீ என்ன பண்ண போகிற? என்ன உன் பிரச்சனை? மனைவியை ஏன் மனைவின்னு கேட்டியா? புள்ளியை ஏன் புல்லுன்னு கேட்டியா? மனைவியை கூடவும் புள்ளையா கூடவும் எப்படி இருக்கணும்னு கேட்டியா? ஆண்னாலும் அது பெண், எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்கள சொல்கிறேன். நண்பனாக கூட எப்படி இருக்கணும்னு கேட்டியா நீ? யாரை கூட எப்படி பார்த்து பழகணும்னு கேட்டியா நீ? எப்போ நீ நிமிர்ந்து நிற்கணும்னு கேட்டியா நீ? ஊக்கமாக செயல்படுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டியா நீ? உன்னை கேட்கவே இல்லை. காலத்தை பற்றின மதிப்பு உனக்கு தெரியுமா? ஆனந்தமாக வாழ்வதுன்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிச்சே ஏன் சொல்ல மாட்டேன்றேன்? தெரிஞ்சவங்கள கேட்குறேன். தெரியாதவங்க ஏன் தெரிஞ்சதுக்கு முற்படல? இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்படியான கேள்விகளுக்கு பதிலோடு நான் வாழ்ந்துனுக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட என்கிட்ட இது கேள்வி இருக்குது. ஒரு மனிதன் ஒன்று தெரிஞ்சுக்கினான்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு சொன்னால் தான் அது சரி. இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு மனிதனுக்கு மனம் இருக்குது, அந்த மனதை தெளிவாக்குனா 3வது கண் விழிப்படையுது. இதுக்கான பயிற்சி என்கிட்ட இருக்குது. ஒரு மனிதன் தன்னைத்தானே ஆரோக்கியமாகவும் செல்வமாகவும் வசதியாகவும் வச்சுக்கலாம். எப்போனா என் இயலாமையை புரிஞ்சுக்கின்னு அதை விட்டு குத்தா போதும், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். எது எனக்கு முடியாதோ அதை என்ன பண்ணிடலாம் உணராலே. மனிதன் கேள்வி கேட்க தெரியாமலேயே பதில்களால் நிரப்பப்பட்டிருக்கிறான். பதில்களால் நிரப்பப்பட்ட மனம் கேள்வி கேட்க துணிவதே இல்லை. நல்லது என்று ஒன்று தெரிந்தும் அதை செயல்படுத்த முடியாமல் தவிக்கின்ற மனித மனதிற்கு நான் ஒரு கேள்வி, நடைமுறைப்படுத்த துணிபவனுக்கு நான் ஒரு பதில். கேள்வி கேட்க துணிய வைப்பதினால் நான் பதிலாக இருக்கிறேன். கேள்வி கேட்பதற்கு பதில் சொல்ல காத்திருப்பதால் நான் கேள்வியாக இருக்கிறேன். நான் கடவுளை மட்டுமே உணர்ந்து கடவுளை மட்டுமே துணையாக வைத்து வாழ்பவன். நம்பி வாழ்றவன் இல்லை, துணையாக வைத்து வாழ்றவன். நல்லா புரிஞ்சு வச்சிடணும். கடவுளை நம்பி வாழ்றவன் இல்லை, நான் கடவுளை துணை வச்சுன்னு வாழ்றவன். எனக்கு கடவுள் தான் துணை. அப்போ நீங்கள்லாம் சப்போர்ட்டு எவ்வளோ தூரன்றது உங்கள் கையில் தான். அந்த தூண் எவ்வளோ தாங்கன்றது யார் கையில் தாங்க? இதே சிவயோகி வழங்கும் என் கேள்விக்கு என்ன
பதில். வணக்கம். நிறைய தலைப்பு. இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில், இதுதான் தலைப்பு. பயப்படாதீங்க, நான் கேள்வியாக கேட்க போகிறேன். நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சமயத்தில் நான் பதிலாக சொல்லி வச்சுருப்பேன். ஆனால் கேள்விகள் என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. என்கிட்ட நிறையா கேள்விகள் இருக்குது. ப்ளஸ் வீடியோ நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். நான் இவ்வளோ வீடியோ போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா என்கிட்ட கேள்விகள் இருக்குது. ஏன் இந்த மனிதர்கள், ஏன் இப்படி? என்னுடைய நோக்கம் மனிதர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக, ஆனந்தமாக இருக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதுக்காக கேள்விகள் வருது அப்படின்னா, ஏன் இந்த மனிதர்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக இல்லை? நம்ம இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தோம். எல்லோரும் ஏன் அதை பயன்படுத்திக்க மாட்டேன்றாங்க? என்னவோ ஏதோ ஒரு பிரச்சனை அதில் இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது கேள்வி? முடிஞ்சால் கமெண்டில் கூட எழுதி வைக்கலாம். நிறைய சேனலுங்க நிறைய பார்க்குறேன் நான். யூடியூப் சேனலுங்க இது மட்டும். யூடியூப் சேனல் நம்பத்தகுந்ததானா? இல்லை. எப்போனா வீடியோ எடுத்துருவாங்கன்னா அவரே கூட போட்டு கூட அதை எடுத்துடலாம். நானும் கூட போட்டுலாம் எடுத்துடலாம். எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்களா இல்லையான்னு தெரியல. இது ஒரு கேள்வி. கமெண்டை தப்பாக எழுதுறீங்க கீழே அசிங்கமாக. போடா பூ அப்படின்றீங்க. எனக்கு இவ்வளோ அவயம் இருக்குது, அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குது இல்லை? போடா கண்ணு, போடா வாய், போடா மூக்குன்னு சொல்லாமல் போடா பூ சொல்கிறீங்களா? என்ன அர்த்தம்? உங்களுக்கு அது பிடிச்சிருக்குது. எப்படியோ நான் பிறந்திருப்பேன். எத்தனை பேர் போயிருந்தாலும் ஒருத்தருக்கு தான் பிறப்போன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கு தெரியல. தெரியாமல் தேப்பின்னு எழுதி வைக்கிறேன். அப்போ என்ன புரியல உனக்கு? என்ன எதுவும் புரியல. நான் கமெண்ட் க்ளோஸ் பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது. ஆனால் டெலீட் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? டெலீட் பண்ணினுங்கிறேன். ஆனாலும் போடுறதுல கொஞ்சம் உர வைக்கல. வீடியோ பார்க்காம நேராக கமெண்ட் மட்டும் எழுதிட்டு போகிற கூட்டம் ஒன்று இருக்குது. அதுவும் தப்பு இல்லை, பாவம் தான். கஷ்டமாக இருக்குது குழந்தைங்கள நினச்சி இது பண்ணுகிறாங்களேன்ட்டு. என் மேலே உங்களுக்கு வெறுப்போ, நான் பேசுறது தப்புன்னோன்னு நினச்சா, நீங்கள் ஏன் ஒரு தனியாக சேனல் ஒன்று ஆரம்பித்து என்னை பற்றி போடக்கூடாது? இவர் ஒரு தப்பானவர், இவர் அசிங்கமானவர்னு. நிறைய சேனல் அப்படி போட்டால் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இவன் நல்லவன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படித்தானே? நீங்கள் போடலாம். சிவயோகி விட்டாலும் குசுன்னு ஆரோன்னு போட்டால் யாருன்னா பார்க்காம இருப்பாங்க? ரொம்ப பேருக்கு பிடிக்கும் கூட குசுன்னு ஆரோன்னு சொல்கிறது. இஷ்டம் தானே? தெரில ஏன் அப்படி போடுறீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அப்போ இதை தான் பேசுறதுக்கு என் கேள்விக்கு என்ன பதிலா அப்படின்னு கேட்டால் இல்லை. எனக்கு ஒரு பாட்டு அந்த காலத்தில் இருந்தது. என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில். படம் பேர் உயர்ந்த மனிதன். படம் பேர் உயர்ந்த மனிதன். என்ன கேள்வி? பாட்டு தான் அது. பட் கேள்விக்கு என்ன பதில்னு ஒரு கேள்வி இருக்குது தானே. நிறைய பேருக்கு கேள்வியே கேட்க தெரியாது, அது இதில் பேசலாம். நிறைய பேருக்கு பதிலும் தெரியாது, அதையும் இதில் பேசலாம். என் கேள்விக்கு என்ன பதில், அதான் தலைப்பே. தலைப்புன்னா தான் என் கேள்விக்கு என்ன பதில். இப்போ நான் ஒரு குழந்தை. என்கிட்ட கேள்வி இருந்ததானா? இல்லை. எனக்கு பேச தெரியாது, ஆனால் கேள்வி இருந்தது. பசிக்குது, நான் எப்படி சாப்பிட்றதுன்னு ஒரு கேள்வி இருந்தது. அழுதேன். எனக்கு சரியாத்து போய் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த மார்பகத்திலிருந்து அன்பு சுரக்கிறத, ரத்தத்தை பாலாக மாற்றுறத, முளைக்கு காம்புக்கு முன்னாடி வரைக்கும் ரத்தமாக முளையை கிராஸ் பண்ணவுடனே பாலாக மாறுற ஒரு அமுதத்தை, தாய்ப்பால் ஒரு அமுதம், என் உயிரை வளர்க்கக்கூடியதை பதிலாக எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு கொடுத்தாங்க. நான் கேள்வியாக கேட்கல, ஆனால் எனக்கு கேள்வி இருந்தது. அது கேள்வி இல்லை, கேள்வி தான் அது. ஆனால் கேள்வியாக நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. எங்கள் அம்மா கொடுத்தாங்க, வளர்த்தாங்க. அவங்க ஏதோ ஒரு மொழியை பேசினாங்க, அதை நான் என்ன பண்ணிட்டேன், அதையே அவளை பார்த்து அவங்க எழுப்புகிற சத்தத்தையே திரும்ப பேசி அவளை கூட உறவாட ஆரம்பித்தேன். அவள் யாரை கூட உறவாட சொன்னால் அவங்கள கூட என்ன பண்ணேன், உறவாடினேன். இது அத்தை, இது மாமா, இது சித்தி, இது சித்தப்பா. அத்தை சொல்லு, மாமா சொல்லு, கரண்டி சொல்லு, சோறு சொல்லு, மம்மு சொல்லு. முதல்ல மம்முன்னு தான் சொன்னான். ஆமா மம்மு. சில குழந்தைங்க வளரவே இல்லை, 25 வயசான பேர் விட மம்முன்னே கேட்டுனுக்குது. அம்மா எனக்கு மம்மு அப்படின்னு. இன்னும் சில பேர் சியா, கறி சாப்பிட்டா சியா, சோறுனா மம்மு. இது அகராதியில் இல்லாத வார்த்தைகள், அப்படி தானே? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கற்றுக்கின்னு வளர்ந்து வந்தேன். இப்போ எங்கள் அம்மாவை பார்த்து எப்போவுமே நான் கேட்கல, நீ ஏன் என் அம்மான்னு கேட்டிங்களா? என்ன கேட்டிங்க இந்த கேள்வியை? ஏன் கேட்கவே இல்லை? நீ ஏன் எனக்கு அம்மா, நீ தானே எங்கள் அம்மான்னு கேட்டீங்க?
ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி வாழ்ந்துங்கிறீங்களே. அனாதை குழந்தையா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அனாதை குழந்தைங்களாம் வளர்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறீங்க தானே. ஏன் கேட்கவே மாட்டேன்றீங்க? நீ தான் எங்கள் அம்மாவான்ட்டு. நீ எல்லாம் ஒரு அம்மாவானா கேட்டுக்கிறீங்க. என்ன கேட்டுக்கிறீங்க? நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கேட்டீங்க. என்னன்னு கேட்கல? நீ தான் அம்மாவா? அப்போனா நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க. சந்தேகம் வர்றது கரெக்ட் தானே. நம்புறவங்க தானே கரெக்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. குற்றம் செயலாக தெரியலையா அது உங்களுக்கு? கேவலமாக தெரியல. நீ தான் எங்கள் அம்மாவான்னு கேட்கலையே. ஏன் கேட்கல? என்ன கேட்டிருக்கணும்? இப்போனாச்சும் கேட்பீங்க நீ தான் அம்மான்னு. சார் எங்கள் அம்மா செத்தே போயிட்டாங்க, இதுக்கு முதலே சொல்லியிருக்கணும்ல. இப்போ போய் எங்கள் செத்த அம்மா என்ன பண்ண முடியாது, என்னால் கேட்க முடியாது. பெத்த அம்மாவான்னு நம்ம ஆராய்ச்சியும் பண்ண முடியாது. ஏன்? அம்மா வேணாயிட்டாங்க, பூட்டை கேஸ் ஆகிட்டாங்க. நான் என்ன கேட்கல அம்மாவை பார்த்து, நீ தான் என்னோட அம்மாவான்னு கேட்கல. அதனால தான் அனாதை குழந்தைங்களை எடுத்து வளர்க்க முடியுது. எல்லா குழந்தைங்களும் நீ தான் அம்மாவான்னு கேட்டால் சரி, அனாதை குழந்தைங்களே இருக்கட்டும், அம்மானே கூப்பிடுது, அவனாச்சும் சொல்லணும்ல நான் உன்னை பெற்றுக்கலனே. நாகரிகம் கருதி அந்த குழந்தை புண்படும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆள்னா விட்டு புண்பட வைக்கிறது. வேறு யாருன்னா சொல்கிறது, நீ ஒன்றும் அவன் பிள்ளை கிடையாது, இல்லை அவங்க வீட்டிலே ரெண்டாவது குழந்தைங்க பிறந்துச்சானா நீ ஒன்றும் எனக்கு ஒரிஜினலாக பிறந்ததும் கிடையாது, நீ ஒன்றும் அம்மாவை கேளு அப்படின்லாம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தங்கச்சி வந்து எங்கள் மாமா கிண்டல் பண்ணுவார், உன்னை தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு ஒரே அழுவா. அவள் அழுதாள்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் அழுவா. அதுமா அவருக்கு அது ஒரு கதை சொல்லுவார், இந்த சங்கு இப்படி தான் ஊதுன்னுவார், ஆன்னுவா. அம்மா இந்த சங்கு எப்படி ஊதுவார், ஊன்னுவா. நான் கேட்கல, நம்ம நீ தான் என் அம்மாவா? ஏன் கேட்கல? ரொம்ப ஆன்சர் பண்ணி ஆன்சர்லேயே நான் ரொம்பிட்டேன். ஆமாம், தூக்குனா கழுவுனா கொஞ்சம் அவன் அம்மாவாக தான் இருப்பா. அந்த என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. எங்கே மிஸ் பண்ணிட்டேன்? நம்ம முதல் கேள்வியே நம்மக்கிட்ட இருந்தே வரல. உங்களுக்கு புரியல. ஆன்சரால் என்ன பண்ணிட்டேன்? என்னை நம்ப சொல்லிட்டா மாட்டிக்கினேன். அவ்வளோதான். எனக்கு கேள்வியே எழும்பலை. யார் மேலே? அம்மா மேலே. எனக்கு அம்மாவா கேட்கவே இல்லை. அங்கே பண்ணிய தப்பு கடவுள் எங்கன்னு கேட்ப, எதுன்னு கேட்ப? ஏன்? பெற்று எடுத்தவளே அவனா கேள்வி கேட்பானா என்ன கேட்பேன்? என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்? ஏன் உனக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஐ ஆம் த மம்மி. எந்த மம்மி? பெண் வீட்டு உள்ளே இருக்குது அதுவா? அது வேற்று மொழி. மா கூப்பிடுறது இங்கிலீஷில் மா தான், ஆனால் சொல்கிறது மம்மி. கூப்பிடுறதுன்னா தான் மா தான். அண்ணனுக்கு சொல்கிறது என்ன? இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் மதர், அல்மா தெரேசா கூட. இப்போ மதர்னு ஒன்றே தெரேசா வந்துடுவாங்க கூடவே. எப்படி தானே மூளை எப்படி தானே செய்யப்பட்டுக்குது. ஆமாவா இல்லையா? மகாத்மா அப்படின்னா லோகமான்ய கரம்சந்த் காந்தி, லோகமான்ய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மானா உன்னை தெரியாது. நீ எங்கே கேள்வி கேட்கவே மறந்துட்ட. ஃபஸ்ட் இனிஷியல் என்ன கேட்டுருங்கண்ணா? சரி, 10 வயசில் கேட்கல, 5 வயசில் கேட்கல, 20 வயசுலையும் கேட்கலன்னா நியாயமா? சாகும் போதுன்னா இப்போனா போய் கேட்டுருங்க, நீ தான் என் அம்மாவா? இது ஒரு அல்பத்தனமான கேள்வியாக இருக்கலாம். இதை நீங்கள் அல்பத்தனமான கேள்வின்னு நினைக்கிற அத்தனை பேரும் என் வீடியோ பார்க்காதீங்கன்ற நான். இந்த கேள்வி அற்பத்தனமானதுன்னு உனக்கு புரிஞ்ச என்ன பண்ண, தயவு செய்து பார்க்காத, நல்லதில்லை. என் வீடியோ இந்த கேள்வி கேட்க தெரிஞ்சவனுக்கு தான், கேட்காதவனுக்கு இந்த பதில். ஏன்னா உனக்கு தெரியுது, நான் அதில் போட்டு வச்சுக்கிறேன். தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க தயவு செய்து பார்க்காதீங்கன்னு சொன்னால் கூட கேட்குறதில்ல, பார்க்குறீங்க. அதில் வர ஷேர் பண்ணி விட்டு, சார் நீங்கள் பேசுறது சரியில்லை, ஃப்ரெண்டுங்க அமிச்சா கூட அவங்க என்ன வர சொல்லாதீங்க, சொல்லும்போதே சொல்லுங்கள், புரிஞ்சிக்கிறதுக்கு தகுதிக்கிறவங்க பாருங்கடா, இல்லைன்னா என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ கூட சொல்கிறேன், நிறைய பேர் இப்போ இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க, நீ ஒரு மட்டமானவன் நினச்சா என்ன பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஒரு கால் நான் சரின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்காதீங்க. ஒரு கால் நான் சரின்னா என்ன பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையோ பித்தியாருக்கு ஷேர் பண்ணாமல் இருக்காது. இந்த ஆள் சரின்னு அவன் ஒத்துக்கிற வரைக்கும் ஷேர் பண்ணி இருங்க. ஏன்னா ஒரு நாள் என்ன பண்ணுவான், அவன் ஒத்துப்பான். இப்போ நான் ஷேர் பண்ணவோ சப்ஸ்கிரைப் பண்ணவோ சொல்ல, யதார்த்த உண்மையே சொல்கிறேன். இதுதான் என்னுடைய கேள்வி. நீ நல்லா இருக்குதுன்னு புரிஞ்சின பேர் ஏன் உனக்கு அனுப்பல?
அது வர நீ சொல்கிற ஏன் எனக்கு பிடிச்சிருதுங்க நீங்கள் பேசுது, ஆனால் யாருக்கு பிடிக்கல? என் ஃப்ரெண்டுங்களுக்கு பிடிக்கலன்ற அவங்களாம் உனக்கு ஃப்ரெண்டா? அப்படி தானே? நண்பனுக்கு நண்பன், நண்பன் நண்பனுக்கு எதிரி, எதிரி எப்படி சொன்னேன்? இதெல்லாம் சும்மா டைலாக்கா? அவன் சொன்னான்னு வடை சாப்பிட்டா, அவன் சொன்னான்னு போண்டா சாப்பிட்டா, அவனை கூட போய் அவன் சொன்னான்னு சரக்கு வச்சே, ஏன் ஒரு வீடியோ ஷேர் பண்ணால் வாங்கி பார்க்க மாட்டான் நான் ஒருத்தன்? அப்போ எப்படி உறவாடுனுக்கிற? உனக்கு உறவாடுறதுக்கு தகுதி இதே இல்லையான்னு எனக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு அமிச்சிப்பார். அது வீடு தப்புன்னா அவனை கூட உறவாடாமல் கூட விட்டுடலாம் தானே? அம்மா கூட அம்மா விட்டுற முடியாது. ஏன்? ஒரு புள்ள சொல்லவே சொன்னான், நீங்கள் மட்டும் ஒரு புள்ளைய பார்த்து லவ் பண்ணுறான். அந்த புள்ள வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறா, நீ மட்டும் நாடார் சமூகத்தில் அடுத்த ஜென்மத்தில் போகிற நான் கல்யாணம் பண்ணிடுறேன்றா. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான் அவனை பார்த்து? நான் நாடார் சமூகத்துக்காக சொல்ல, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு பிரச்சனை நாடார் சமூகத்து மேலே, எந்த ஜாதி மேலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் ஒரு மனிதன். அந்த புள்ள சொல்கிற அண்ணா என்ன, இப்போது நான் அடுத்த ஜென்மம் வரும்போது நீ அந்த கேள்வி ஆகிட்டுருப்பில்ல, அடுத்த ஜென்மத்தில் நாயா போந்திருந்தா அந்த புள்ளையும் புரியுந்த, இந்த ஆளுக்கும் புரியல. ஒத்துக்கிறதுக்காக செத்தான்னா அவருக்கு நிலமை தேவை இப்போ அடுத்த ஜென்மத்திலையா? ஆமாம், 7 ஜென்மத்துக்கு நான் உன்னையே பிடிச்சிக்கணும், உன்னை கூடவே திறந்து வரணும். 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை சேருவேன். ஓ சேரத்தையே தான் வேலையை வச்சு நிற்பீங்க 7 ஜென்மத்துக்கும். அப்படித்தானே இதுக்கு அர்த்தம்? கேள்வி நம்பர் 1, நீ தான் என்னோட அம்மாவா? கேட்கவே இல்லை. இவர்கிட்ட தான் நீ என்னை பெத்தியா? கேள்வி தானே? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கேட்கலாமா? நீ தான் எங்கள் அம்மாவை கேட்கும்போது கம்மன் இருந்தீங்க, இவருக்கு தான் என்னை பெத்தியான்னு கேட்ப? அம்மாவே சந்தேகப்படுவே நீ கேட்பியா? கேட்க முடியும். அமைதியாகிட்டீங்க, சிரிக்கவே இல்லை. கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக மாறும். ஐயோ இவ்வளோ அடிமடியிலே கை வைக்கிறாரு. வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒய்? அம்மா சொல்ல தானே, நான் யாருக்கு பெத்தேன்லாம் கிடையாது, உன்னை பெத்தேன் சொல்ல தானே. இல்லை ஏதோ ஒரு பொய்யை கூட சொல்ல தானே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, இவர்தான் எங்கள் அப்பா என்று அந்த பொய்யில் உயிர் வாழ்வேன். IVF போய் இல்லை பெர்டிலிட்டி சென்டர் போய் போகிற பிள்ளைக்கு அப்பா யார்? அப்பா யார்? அந்த மகாபாரதத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அன்றைக்கே என்ன பண்ணிட்டானுங்க, வியாசன் போய் அம்பலிக்காக புள்ள கொடுத்ததை ஒரு கதையை சொல்லிடுறான். என்னைக்கு சிந்திச்சுக்கிறான் பாரு, இன்றைக்கி விஷயத்தை என்னைக்கோ சிந்திச்சு சொல்லி வச்சுக்கிறான். இந்த மனிதர்கள் இவ்வளோ பிரச்சனைக்குரியவர்கள், ரொம்ப ஆபத்து ஆனவர்கள். அம்மாவையே சந்தேகப்படுற அளவுக்கு அவன் கேட்டான். கர்ணன் என்ன கேட்குறான், நீ தான் என் அம்மாவா கேட்டான். ஆமாம், அப்புறம் பாலை கூடுன்னு கேட்டான். எந்த வயசில்? முதிர்ந்த வயசில், போர்க்களத்துக்கு போகிற வயசில், சண்டை போகிற வயசில் அவள் கூச்சம் இல்லாமல் பால் குத்தா. இது உங்களுக்கு சொன்னாங்களா? தெரியுமா? இதை மேடையில் எங்கன்னா பேசுனாங்களா? பாவம்ல இந்த வியாசன் எவ்வளோ மீன்காரன் தானே, சொன்னதெல்லாம் வியாசன் கண்ணா உபாசான்னு சொல்லிக்கிறான். அவன் நிரூபித்தான், நான் தானே அவங்க அம்மா. அப்பாவை கேட்கவே இல்லை, அவன் அவசியம் இல்லை. ஏன்? அது அவளோட உரிமை, அந்த தாயோட உரிமை. அதில் தலையிடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, தலையிட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி தானே? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ 2வது கேள்வியில் அசிங்கம் அம்மாவுக்கு ஆகிடக்கூடாது. இப்போ தான் எங்கள் அம்மா, அப்பா யாராக இருந்தால் எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு யார் ஓனா? பெத்தவோ. அம்மாவுக்கு உதவுறவங்க யாருமே. இது அப்பான்னு சொன்னால் ஆனால் எனக்கு யார் வேணும்? முதல்ல அம்மா. அப்போ கேள்வியில் பதிலில் நியாயத்தில் புரிஞ்சு வச்சுன்னு கேட்கணும். இப்போ அம்மா கேட்கலாம், ஏன்? ஆனால் அவள் இன்ஷியல் போடுறமானா இல்லை, அவளை ஊரெல்லாம் போய் சொல்லுவோமானா சொல்ல, இன்னாருக்கு பிறந்தோன்னு யாரை சொல்கிறான்? ஆனால் அந்த அம்மா தியாகி, என்னை பெற்று கொடுத்துட்டு அவள் எந்த உரிமையும் இல்லாமல் சும்மாகிறா. இவரே வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு
அவர் பேரை வச்சுன்னு தெரிஞ்சுன்னுக்குறோம். அவர் எங்கள் அப்பா, அவர் எங்கள் தாத்தா, அவருக்கிறாரே அவர் எங்கள் முப்பாட்டேன். இந்த பொம்பளைங்களும் என்ன ஆனாலுங்க, அம்மா எங்கே, அம்மாவை பெத்தவ எங்கே, அம்மா எங்கே சொன்னோம். ஏன் நம்ம சொல்ல, எதனா ஒரு புக்கை படிக்க வேண்டியது, அவர் இவரை பெற்றார், இவர் அவரை பெற்றார், இவர் அவரை பெற்றார், நடுவில் இருந்தவங்களாம் எங்கடா போனாங்க? நடுவில் சில பக்கத்தையே காணும். அந்த புக்கு சரியான புக்கா? வேதங்கள் பொய்ன்றதுக்கு இந்த சாட்சி போதாதா? அப்படின்னா கேட்கல, நான் என்னை பெற்றவர்கள கேட்கல. ஃபஸ்ட்டு வளர்ந்த நான் யார் கேட்கணுமா இல்லையா? யார கேட்குற? யார் என்ன கேள யாருன்ட்டு அம்மா சொன்னதெல்லாம் சொல்லுவான், அவன் சொல்ல மாட்டான் எதையுமே. ஆனால் அம்மாவை யாருன்னு கேட்கவே வந்துட்டான், அம்மா தானான்ட்டு. ஆனால் சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறது? அப்புறம் பேர் சொல்லியிருந்தான். கற்றுன்னு வந்ததெல்லாம் யார்கிட்ட? அம்மா கதையெல்லாம் சொல்லியிருப்பா. ராமர் வந்தார், சீதை வந்தாங்க, அது வந்தாங்கன்னு இருப்பாங்க. இல்லை வேறு மதங்கள் இருக்கிற கதைங்களெல்லாம் சொல்லுவாங்க. ராமர் சீதை சொன்னால் அவனுக்கும் பிரச்சனை கிடையாது. மற்ற அவனா கூப்பிட்டேன்னா அவனுக்கு பிரச்சனை. எங்கெங்கேயோ ஊற்றம் அவனுங்களுக்கு. பாவம் தான் அவனுக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. முட்டா பசங்களை ஒன்றும் செய்ய முடியாது. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத இதயங்கள் வாழ்ந்தென்ன லாபம். கதை முடிஞ்சிச்சு. அப்படின்னா செய்கிறேன் நான் அப்படின்னா, நான் யாராகவோ வளர்க்கப்படுறேன். யாரால? அப்போ யாருன்னு சொல்கிறேன்? யார் கேட்டாலாம் எங்கள் அம்மா அடையாளப்படுத்திருந்தாலாம் சொல்கிறேன். எனக்கு ஒரு மொழி இருக்குது, நான் பேசுகிறேன். அது யார் மொழி? எங்கள் அம்மா மொழி. தாய்மொழின்னு சொல்லாமல் அம்மா மொழின்னு சொல்லி பாருங்கள், பாதி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. தாய்னா நீங்கள் வேறு ஆள் மாதிரியும், அம்மானா வேறு ஆள் மாதிரியும் நினச்சிக்கிறீங்க. அம்மா மொழியா தாய்மொழியா? அம்மா சொல்லி கொடுத்த ஸ்லாங்கில் தான் நீங்கள் பேசுகிறீங்க, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பேசுகிற ஸ்டைலுக்குது இல்லை, அது யாரோட ஸ்டைல்னு நினைக்கிறீங்க? அம்மா பேசின ஸ்லாங் தான். கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு 12 வயசுக்கு அப்புறமா எப்படி பேசலாம் பார்த்து 4 பேர் பேசுறதெல்லாம் கேட்டு உங்களை நீங்களே திருத்தி என்ன பண்ணீங்க? இப்போன்னா உங்களுக்கு இன்னும் ஓனாக பேசுறதுக்கான ஒரு ஐடியாவை உருவாக்கி வச்சுக்கிறீங்க. இப்போ யாருன்னு கேட்டால், நீங்கள் யாருன்னு சொன்னால் ஜாதி சொல்கிறீங்க, சரியா? இது கேள்விக்கு பதிலாக இது என்ன சொல்கிறீங்க? பேர் சொல்கிறீங்களா? அது யார் வச்சது? நீ வச்சிங்கயா? யார் வச்சுது? யாரோ வச்சுது. இப்போ நானே வச்சுருந்தேன், சிவகிக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு நான் பேர் வச்சுக்கிற உரிமை இருக்குதா? யாருன்னா வைக்கணுமா? எனக்கு நான் பேர் வச்சுக்கணுமா? யாருன்னா வைக்கணுமா? உனக்கு தகுதி இல்லை உனக்கே பேர் வச்சுக்கிறதுக்கு. நீ யோசிக்கணும்ல, மானிட பிறவியில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, நமக்கு நாமளே என்ன பண்ணலாம்? கற்றுக் கொடுக்குறேன்னா கற்றுக்கலையே நீ? கற்றுக் கொடுத்தா கூட ஏன்? பாவமா இல்லை? கேள்வி 2. நான் யாருன்னா, எனக்கு நான் பேர் வச்சிக்காத ஒரு ஆள். எனக்கு யார் நானே? எனக்கு பேர் வச்சிக்க விடாத ஒரு ஆள். எனக்குன்னு ஒரு மொழி இல்லவே இல்லை. எங்கள் அம்மா மொழி தான் அது. எந்த ஜாதி இல்லாத ஜாதியை ஒன்று சொல்லி கொடுத்துக்கிறானுங்க. சர்டிஃபிகேட் வர வைக்க தெரிஞ்சுன்னுக்கிற. ஸ்கூலில் போய் ஃபஸ்ட்டு நம்பர் சொல்லுங்கிறேன். 10வது படிச்சுக்கிறேன், 12வது படிச்சுக்கிறேன். அப்படின்னாக்கா இனிஷியல் போடுறேன். பிஏ படிச்சுக்கிறேன், பிபிஏ படிச்சுக்கிறேன், பிசிஏ படிச்சுக்கிறேன், எம்இ படிச்சுக்கிறேன், பிஇ படிச்சுக்கிறேன், எம்டெக் படிச்சுக்கிறேன். இதெல்லாம் படிச்சுக்கிறியா? உண்மையிலே படிச்சுக்கிறியா நீ? படிக்கிறதுன்னா அது ஒரு தகவல் அறிவை பெற்ற, அதில் நிறைய தகவல் கொண்டு எந்தெந்த படிப்புக்கு எவ்வளோ தகவல் தரணும்னு யாரோ தீர்மானிச்சுக்கிறானுங்க. அப்படி தானே? எதுவுமே படிக்காமல் தகவல் அறிவு பெற முடியாதா? காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகாத ஒரு மனிதன் தகவல் அறிவு. எலன் மாஸ்க் சொல்லிட்டான், சும்மா ஸ்கூலில் படித்தவங்களை சர்டிஃபிகேட் பார்த்தா நான் வேலை கொடுக்க போகிறது இல்லை. மூளைத்திறன் எப்படி இருக்குது, அவன் எப்படி சிந்திக்கிறான்னு பார்த்தா நானாவே பண்ண போகிறேன் இனிமேல் போய்ட்டு. அதனால் இன்டர்வியூ பண்ணும்போது படிச்செல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு சர்டிஃபிகேட் வானான்ட்டான். அவன். நீ படித்த சர்டிஃபிகேட்னா எனக்கு வேணாம். கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குதா? கேட்குற கேள்வி பதில் சொல்லுதா? நான் கொடுக்குற வேலையை சரியாக செய்ய முடியுமா? என்கிட்ட வேலை செய்வான். என்ன புரிஞ்சிச்சு அவனுக்கு? பின்னாடி இன்ஷியல் போகிறதுனாலே அவன் என்ன ஆக போகிறது இல்லை, பிரில்லியண்ட் ஆக போகிறதே இல்லை. வேலை செய்யணும், கேள்விக்கு பதில் சொல்ல தெரியணும், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியணும். படித்ததுன்னா என்னான்னு கேட்டேன்னா, பிரச்சனையே சால்வ் பண்ண தெரியணும், அவ்வளோதான். படித்தல்னா என்ன? ஒரு ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணணும், ஒரு பிரச்சனையை சரிப்படுத்தணும், அதுதான் படிக்கிறது. வேறெல்லாம் படிக்கிறது இல்லை. அப்போ படித்தது நீ இல்லை, பேர் நீ இல்லை, ஜாதி நீ இல்லவே இல்லை. ஆனால் கேள்விக்கு பதில் சொல்லுங்கிற நீ யாருன்னா? யார் தான் நீ?
கேட்கவே இல்லை. என் கேள்விக்கு என்ன, நீ யார் அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதன், ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ பரிமளிக்கிற மனிதனால் என்ன, மனிதனுக்கு ரெண்டாக இருக்குது. சம் பீசஸ்லாம் ஆண் பெண்ணெல்லாம் இருக்காது. ஒரு சில உயிரெல்லாம் ஆண் பெண்ணெலாம் கிடையாது, தன்னைத்தானே பிரிக்கும். அதில் என்ன இல்லை, இனப்பாகுபாடு இல்லை. மனிதனில் இனப்பாகுபாடு இருக்கிறதுனால ஆணாவோ பெண்ணாவோ இருக்கிற இனப்பாகுபாடு இயற்கையிலே இருக்கிறதுனால இது ரெண்டுலேயும் சாராமல் இருந்தால் நீ மூணாவது பாலினமாக மாறிக்கிற. திருநங்கையாவோ திருநங்கனாவோ அது உன் இஷ்டம். ஆனால் உன் உடல் வந்து தகுதி இருக்குதா இல்லையா, நீ யார் அப்படின்னா உன் உடல் கொண்ட தகுதி என்ன உனக்கு தான் தெரியணும். ஒத்துக்க மாட்டேன்ற, மீசை வச்சு நான் ஆம்பளைன்ற, மீசை இல்லைன்னா பொம்பளைன்ற, மீசை இல்லாத பொம்பளையா, மீசை வச்சவரெலாம் ஆம்பளையா, மீசையே ஆம்பளை பொம்பளை, எது ஆம்பளை தெரியாது. அளவுக்கு ஆளாளுக்கு மாறுது. எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரிக்கிறானா, ஒரே அளவில் இருப்பான் எல்லா ஆம்பளையும். அடுத்து பார்த்தா எல்லாரும் ஆம்பளையும் ஒரே ஆம்பளை சொல்ல முடியும் இல்லையே. அதுக்கு அளவுகோல் இருக்குதா, நான் 50% ஆம்பளை, 40% ஆம்பளை, 10% ஆம்பளை அளவுக்குதே. விஞ்ஞானம் வளர்ந்துச்சு இல்லையே. பிறந்த குழந்தை எடை போட்டு பார்த்து மாதிரி உள்ளெல்லாம் செக் பண்ணி, உள்ளுக்கிற ஆர்கான்லாம் செக் பண்ணி, இவர் வந்து ஆம்பளை 50% இல்லை 60% ஆம்பளைன்னு சொன்ன பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஈஸியாக பண்ணிக்கலாம்ல, நம்மளே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்ட்டே. ஆமாம் தானே, இன்னும் கேட்கல, நீ யாருன்னே கேட்கலையே, என்னவோ வச்சுங்கிறியே. அப்போ இன்னும் விஞ்ஞானம் அடைய வேண்டிய இடம் இருக்குது. இதெல்லாம் அணிஞ்சிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்படி தானே, 30% பெண்ணுக்கும் 30% ஆணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, இல்லை ஆண் 40% ஆராய்ச்சி பண்ணிடலாம் தானே. பண்ணிட்ட தொந்தரவு வரும், ஏக்கம் வரும், பிரச்சனை வரும், சரியாக வாழுன்ற எண்ணம் வரும். ஏன் கேட்கவே இல்லை. நான் யாருன்னு ஒரு கேள்வியை கேட்கவே இல்லை. பதில்களால் நிரப்பப்பட்டுக்கிற. எப்படி இவ தான் அம்மான்னு முதல் கேள்விக்கு நிரப்பப்பட்டியோ, நான் யாருன்ற கேள்விக்கு என்ன பண்ணிக்கிற, நிரப்பப்பட்டுக்கிற. நான் அறிவாளி, நான் அரசியல்வாதி, நான் ஆன்மீகவாதி, நான் ஒரு குரு, நான் விசேஷமானவன், நான் ஞானி, நான் கோணி, 4 பேரை ஏமாற்ற தெரிந்தவன், இல்லை பேசி 10 பேரை என்னால் மயக்க முடியும். அப்படி தானே, அப்படி தானே, அப்படி தானே நீ ஆகிட்டுக்கிற. நீயாவை உன்னை வரையறதுக்குன்னு பேர் வைக்க உரிமை இல்லாத நீ, உன்னை எப்படி ஆக்கணும்னு தகுதி இல்லாத நீ என்ன பண்ண போகிறது இல்லை. நீ யாருன்னு கண்டுபிடிக்க போகிறதே இல்லவே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், 3வது கண் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியும் 3வது ஒன்று கண் இருக்குதுன்னா? அப்போ அதுக்கு எப்படி கண்ணாடி செய்யுதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஒருத்தவங்க ரிப்பன் கட்டு 3வது கண்ணில் படிக்கிறாங்க பாருன்னு காமிச்சான். படிக்க முடியுமா? நான் 3வது கண்ணில் வந்தவனுக்கு தானே தெரியும். அதாவது என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராலாம் ஓட்டலாம். அப்போ நான் யாருக்கு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில். எப்படி அம்மாவை நம்பிட்டியோ அப்படி உன்னை பற்றின தகவல்லாம் சொன்னவொன்னே என்ன ஆகிட்ட, நம்பிட்டேன். ஸோ ஆழமான என்னுடைய கேள்விக்கு என்ன தெரியாத போயிடுச்சு. அம்மாவை தெரியாது, என்னை படித்தவளை எனக்கு தெரியாது, அவள் தானே அம்மான்ட்டு. ஆனால் நான் நம்புகிறேன். அம்மா நான் ஜாதியெல்லாம் என்ன தான் பண்ணுவேன், விஷயத்துக்கு நம்புவேன். நான் ஒரு மொழி கூட்டத்தில் போந்து மொழி தான் நம்புவேன். ஏன்னா ஒரு சமூகத்தில் போந்துட்டு, சமூக அமைப்பில் போந்துட்டு நான் என்ன சொல்லிப்பேன், ஏதோ பிற எத்தனை ஜாதி இருக்குதோ அத்தனை ஒன்று நீ சொல்லிப்ப. ஆனால் என்ன மட்டும் தெரியாது உனக்கு, உன்னை மட்டும் தெரியாது. இது அம்மா இல்லையா, அம்மா தானே அப்படிலாம் என்ன கேட்டால் அதெல்லாம் கிடையாது. உன் அறிவுக்கு உணர்வுக்கெல்லாம் இல்லை. அவள் உன்னை தூக்கவும் கொஞ்சவும் போவோம்னு ஏன் பண்ணிட்டு நீ அது அம்மானே வச்சுரு. மேபி நீ வளர்ப்பு மகனாக இருக்கலாம். இன்னத்துக்கு தெரியுமா, கடவுள் ஒன்று பண்ணிட்டார், இந்த கேள்வி கேட்க முடியாதுன்றதுக்காக. வளர்ப்பு மகளை அம்மா வளர்க்குற விதமே வேறு. என்ன பண்ணுறது, அந்த விதமே வேறு. அவளால் என்ன பண்ண முடியாது, வளர்ப்பு மகனுக்கு நெருக்கத்தை உருவாக்க முடியாது. வளர்ப்பு மகனுக்கு பால் சுரக்கிறது இல்லை. சொந்த பிள்ளைக்கு சுரக்கிற மாதிரி பால் என்ன பண்ணாது, அது சுரக்காது. சொந்த பிள்ளை அரவணைக்கிற மாதிரி வேறொரு பிள்ளைய அவளால் அரவணைக்க முடியாது. பண்பால் அவள் அப்படி ஆக்கப்பட்டுக்கிறாள். மேபி அது இறுதி இல்லை, கேள்வி கேட்டால் கேட்கல, தவிர்க்க முடியாது, வந்துட்ட அம்மா கூட உனக்கு அவசியம் இல்லை. ஆனால் நான் யாருன்ற கேள்வி அவசியம் தானே. ஆனால் எல்லாருக்கும் தெரியும். என்ன இதெல்லாம் கேள்வி, நான் யாருன்னு ஒருத்தர் கேட்கணுமா? ஒருத்தர் அருமையாக புக் எழுதிட்டு போகிறார், நான் யாருன்னு. எல்லாத்தையும் நீதி செய்தி கண்டுபிடி அப்படின்றார். அவர் திருக்கோஞ்சா ஞானம்னு கூட சொல்லிட்டு போனார். பாவம், ஆனால் ஒழுக்கத்தில் போய் மாட்டின்னு முழிக்கிறார்.
ஏதோ ஒரு சாப்பாட்டு ஒழுக்கத்தில் போய் என்ன பண்ணுறாரு, முழிக்கிறாரு. அந்த ஆசிரமத்துக்கு போனால் மாடு அழுக்கிறதுக்கு அதுக்கான ஒரு ஜாதி ஒன்று இருக்குது, அவனை தான் அந்த வேலைக்கு விட்டுக்கிறாரு. இங்கே என்ன பிரச்சனை, மந்திரவாதத்துக்கு ஒரு ஜாதி, மாடு பீ ஆடுறதுக்கு ஒரு ஜாதி, முடி வெட்டுறதுக்கு ஒரு ஜாதி, செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு ஜாதி, பணத்தை பொதிக்கிறதுக்கு ஒரு ஜாதி, எல்லாம் ஜாதி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு வருது. முடி வெட்டுறதுக்கு ஷாப் யார் வச்சுக்கலாம், யார் வேணால் இப்போ தான் மாறி மாறி வேலை செய்கிறான். பானை செய்கிறதுக்கு ஒரு ஜாதி, அப்படி தானே இன்றைக்கி? அப்படி இல்லை, படிப்பு எல்லாம் டெக்னிக்கல் ஆகிடுச்சு. யார் செய்யலாம் எல்லா வேலையா, யார் வேணால் செய்யலாம். மாடு பண்ணை பெருசாக வச்சுக்கலாம், யார் வச்சுக்கலாம், யார் வேணால் வச்சுக்கலாம். மாடு மேய்க்கிறதுக்கு யார் மேய்ச்சாலும் என்ன பண்ண, மாடு மேயும். இல்லைங்க நீங்கள்லாம் ஜாதியில் உயர்ந்தவங்க, நீங்கள் என்ன பண்ணாதீங்க எங்களை மேய்க்காதீங்கன்னு சொல்கிறது. இவர் தான் என்ன பண்ண மாட்டேறாரு, அந்த வேலைக்கு போக மாட்டேன். இப்போல்லாம் ஸ்கூல்லேயே சொல்கிறாங்க 4 மாடு வளர்த்து போச்சுக்கிடான்ட்டு. ஏன் பச்சை வேலைக்கு ஆகாதுன்ட்டு. அப்போ படிப்புனா சூழ்நிலைக்கு பொருந்துருது. அதுவும் எனக்கு தெரியாது. நான் யாருன்னு ஒரு வீடியோவே போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் ஆனந்த வாழ்வுன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, போய் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள், அந்த கேள்விக்கான பதிலை. ஆனால் இந்த கேள்வி இருக்கிறவனுக்கு தான் நான், இந்த கேள்வி இல்லாதவனு நான் யார், நான் யாருன்னு ஒருத்தன் கேட்காதவனுக்கு நான் யார், இதுதான் என்னுடைய கேள்வியே. ஒருத்தன் தன்னை பார்த்து நான் யாருன்னு கேட்காதவனுக்கு நான் யார், பாவம் இல்லையா நான்? அவனுக்கு என்ன புரியும்? ஏன் ஜாதியாக மாறிட்டவுடனே, மதமாக மாறிட்டவுடனே நான் என்ன செய்ய முடியும்? நான் யாருன்னு அவனுக்கு தெரியுதே. ஒருத்தர் பேசுகிறவர் எல்லா மதத்தையும் திட்டுறான். அவனை நாங்கள் விடமாட்டோம் போகிறாரு, அவனை விட மாட்டோம். எல்லா மதத்தையும் திட்டுறேன்னா மனுஷனாக ஒருத்தர் திட்டுனா, மிருகமாக ஒருத்தர் திட்டுனா. ஆனால் என்ன புரியல அவனுக்கு, ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக சிந்திக்கிறான்? நமக்காக ஒரு மனிதன் பேசுகிறானே அவனுக்கு ஏன் புரியல? அப்போ புரியல, அவ்வளோதான். நான் ஒரு மனிதன், எனக்கு பேர் ஊரெலாம் வைப்பாங்க, இந்த ஜாதி கூட்டத்தில் நான் இருப்பேன், இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுறது யார் தான்? நான் யாருன்னு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் தானே நான் எப்படி வாழணும்னு நான் டிசைட் பண்ணுவேன். நம்மெல்லாம் இந்த சமூகத்தை சார்ந்தவங்க, நம்ம என்ன பண்ணோம், மந்திரம் ஓதணும். நாமெல்லாம் இந்த சமூகத்தை சார்ந்தவங்க, நம்ம என்ன பண்ணால் பணம் பொதிக்கணும். நாமெல்லாம் இந்த சமூகத்தை சார்ந்தவங்க, நம்ம என்ன பண்ணால் முடி வெட்டணும். நாமெல்லாம் இந்த சமூகத்தை சார்ந்தவங்க, நாம் மனத்தை அண்ணணும். நாமெல்லாம் இந்த சமூகத்தை சார்ந்தவங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும்னு சொல்ல முடியும்? ஏன் சொல்ல? எந்த சமூகத்துக்கு சேர்ந்தவன் ஐடி கம்பெனிக்கு போகிறான்? அது எப்படி எல்லாம் போகலாம்? மான ஈனம் சூடு சொர்ணம் இருந்தா என்ன சொல்லணும்? சொர்ணம் கட்டு போய் அந்த கம்பெனிக்கு போறிய, எப்படி இது? எப்படி இவ்வளோ மானம் கட்டு போய்கிற? உன் ஜாதி மானம் போயிடுச்சு, ஐடி கம்பெனிக்கு போய் உட்காந்துக்கிற. அது வர அங்கே போனால் உன் பேர் சொல்லி வர கூப்பிட்றானுங்க. உனக்கு வெக்கமா இல்லையா? உன் பேர் சொல்லி கூப்பிட்றாங்களே, இங்கே வந்தால் பேர் சொல்லலாம் கூப்பிடுறதுன்ற பெரிய அப்படியே பெரிய பிடிங்க மாதிரியும் பெரிய முடி மாதிரியும் பேசினிருந்த. பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, அங்கே போய் வேலை செஞ்சுக்கிற. நீ அங்கே போன என்ன? இல்லை நடுவில் ஒரு எழுத்துக்கான நாடுன்ன, நடுவில் 2 லெட்டருக்கான நாருன்ன, இல்லை நடுவில் சில லெட்டருக்கான மூருன்ன, இல்லை மோருன்ன, பர்ருன்ன, நாருன்ன. என்னாச்சு உன் கதை? நாரி போச்சு. ஜாதியை ஒழிச்சது பணமா இல்லையா? தலைவர்களாக ஒழிச்சாங்க. எது ஒழிச்சுது? இல்லைன்னா இப்போ பணம் வச்சுருந்தா கூட வச்சிரு, உன்னை மதிய மாட்டேன்னு எவ்வளோ நாள் சொல்ல முடியும்? உன் கையில் காலி ஆகிற மாதிரி தானே. காலி ஆச்சானா, அது உதவாத போயிடுச்சானா, பாராத்திரி 12 மணிக்கு நீ வச்சுக்கிற காசு செல்லாதுன்ட்டா, கடைசியாக எதுவும் செல்லாது உழைப்பு தாண்டா செல்லுன்னா யார் பெரியாள்? கையை காலையும் சும்மா வச்சிருந்தியே, உன்னால் ஆட்ட முடியுமா? ஏறு விழுவியா? மாடு மேய்ப்பியா? முடி வெட்ட முடியுமா? மழை அல்ல தெரியுமா உனக்கு? சொன்னா சொல்லாத வரைக்கும் நீ யார்? சொன்னா நீ யாருன்னு என்னவே கேட்கல. உன்னை அதுக்கான சந்தர்ப்பமே அமையலைன்னு நீ நினச்சிங்கிற. ஆனால் கடைசியாக உனக்கு ஒரு ஓலை வருது, அது மோசமான முடிவாச்சு. வழியாக சொல்ல சாவுற.
ஏன் புரியல? நான் யாருன்னு கேள்விக்கு இல்லை, அம்மாவை கேட்கல, நான் யாருன்னு கேட்கல. எனக்குள்ளே என்னென்ன இருக்குது? உனக்குள்ளே ஒன்றுமே இல்லை. என்னவோ போனேன், மனப்பாடம் அறிவு வந்தது, படித்தேன், உனக்கு ஏதோ செய்ய முடியும், விரலாட்ட முடியும், ஆட்டினேன், பணம் வந்துச்சு, பெரிய ஆள் ஆகிட்டேன். ஆனால் உனக்கு என்ன முடியாது? உழைக்க முடியாது, 4 மணி நேரம் நடக்க முடியாது, இங்கெல்லாம் முடியாது. அம்மா எங்கன்னா முடியும்? பாலினம் 2, ஆணாவோ பெண்ணாவோ பிறந்த. உண்மையிலேயே நீ ஆண் தானா திருப்தி பத்திரியா ஒரு பெண்ணை? உண்மையிலேயே பெண் தானா ஒரு ஆணை திருப்தி பத்திரியா? ஆணுக்கு எது தேவைப்படுதுன்னு உனக்கு கேட்டுக்கிறியா? இல்லை பெண்ணுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டியா? என் தேவையை நிறைவேற்றுன்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டியா? இல்லை உன் பொண்டாட்டி உன்னுடைய தேவை என்னன்னு நீ கேட்டியா, நிறைவேற்றினியா? 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் கேட்டுக்கினீங்களா? 3வது ஆள்கிட்ட கூட கேட்க முடியுது, ஆனால் கணவன்கிட்ட கேட்க முடியல மனைவியால். ஏன்? வல்கராக நினச்சிருவான், வெறிப்பூச்சிவெல்லாம் நினச்சிருவான்ட்டு ஒரு பொம்பளையால் கேட்க முடியல. அப்போ ஆணும் பெண்ணும் ஆணுமா வாழ்கிறீங்களா? இப்போ நான் யார் ஒரு கேள்வி இல்லை, இயற்கை கொடுத்த சீதனமான ஆணும் பெண்ணும் உங்களுக்கு அனுபவிக்க தெரியல, கொண்டாட முடியல. உங்களால் கொண்டாட முடியல. ஆசைப்பட்டு யாருன்னா ஒரு ஆம்பளை பார்த்தா புருஷனுக்கு பிடிக்கல, ஆசைப்பட்டு ஒரு பொம்பளை பார்த்தா பொண்டாட்டிக்கு புரியல. அவள் பாலினத்தே அவளுக்கு பிடிக்கல. ஏன் பாலினம் தானே, ஏன் ஆம்பளை தானே, ஒரு பொம்பளை தானே சந்தோஷப்படுத்துகிறான், என்னுடைய பாலினத்தை சந்தோஷப்படுத்துகிறான்னு நினைப்ப? போட்டியாக யாரை வச்சுங்கிற? உனக்கு உன் பாலினத்தை தான். அட்லீஸ்ட் பாலினத்தை கொண்டுனாச்சும் 2 பேரும் ஒன்றாக்குறீங்க. பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்ற மாதிரி ஆகிட்டுக்கிறீங்க. என்ன ஆச்சு? மாமியார் மருமகளை யார்? சேம் செக்ஸ் தானே, ஏன் கொண்டாடல ஒவ்வொரு மாமியாரும் மருமகளை? இல்லை ஒவ்வொரு மருமகளும் ஏன் மாமியாரை கொண்டாடல? என்ன புரியல? அடிப்படையில் உங்களுக்கு என்ன கற்றுத்தரல? உன்னையும் தெரியாது, உன்னை சார்ந்தவங்களையும் நீ கொண்டாட மாட்டேன், உன்னை சார்ந்தவங்களையும் என்ன பண்ண மாட்டேன், கொண்டாட மாட்டேன். இந்த நீ கீழ்த்தரமாக நினச்சிக்கிறவங்களாம் யார்? மனுஷன் தானே, அவங்களெல்லாம் நீ கொண்டாட மாட்டியா? அவங்களெல்லாம் கூப்பிட கூட மாட்டேன்ற. சோறு போடுற கல்யாணம் வீட்டில் பந்தியில் சோறு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு தான் சோறு போடுற மனுஷனுக்கு சோறு போட்ட? அதுக்குன்னே கல்யாணத்துக்கு இப்போ இல்லாதெல்லாம் வாங்கி மாட்டின்னு போகிறியா? மதிக்கணும். அப்போ நீ உனக்கே தெரியுது உனக்கு மதிப்பு இல்லைன்ட்டு, அதானே அதுக்கு அர்த்தம். ஏன் இல்லாதெல்லாம் மாட்டின்னு போன கல்யாணத்துக்கு? இல்லை என்ன பண்ண மாட்டாங்க, உன்னை மதிக்க மாட்டாங்க. பிச்சை வாங்கின்னு போகிற, பக்கத்துலேருந்து வாங்கின்னு போகிற, இல்லை இமிட்டேஷன் வாங்கி போட்டுன்னு போகிற. யார் கேட்டா உன்னை? அப்போ நீ வச்சுங்கிற ஒழுக்கெல்லாம் சரிதானா? அம்மா தெரியாது, நானேன்னு தெரியாது, 3வதா என் பாலினத்தை என்னால் கொண்டாட முடியாது, 4வது சமூகத்தை நான் என்ன பண்ணுறதில்ல, சக மனிதர்களை மதிக்கத்தில்லை. இதெல்லாம் ஏன் செய்கிற? இந்த கேள்விகள்லாம் பதில்னா இதெல்லாம் எனக்கு இருக்குது. இந்த கேள்விகள்லாம் இதெல்லாம் என்ன, ஏன் இந்த மாதிரி இந்த மனிதர்கள் இந்த கேள்வி எல்லாமே வாழ்ந்து செத்து போகிறாங்க? சரி, வாழ்கிறதுன்னா என்ன? ஏன்டா வாழ்நாளும் உனக்கு இவ்வளோ தான். ஒரு 40 நாள் குத்தியானா நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறியா? உன்னால் வர முடியல. உண்மையிலே ஏன் வர முடியல? என்ன பிரச்சனை உனக்கு? நீ ஒரு அற்புதம் பொக்கிஷம் உங்ககிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது, நீ இதை பண்ணியானா உன் புலன்கள்லாம் வேறு மாதிரி ஆகிடும், உன் மனம் தெளிவாகிடும். உபதேசம் என்ன? ஏன் வரமாட்டேன்ற? என்ன தான் உன் பிரச்சனை? பணம் தான் பிரச்சனைனா 50 நாள் வேலை செஞ்சுட்டு வந்து கற்றுக்கிட்டான்ற, ஏன் செய்ய மாட்டேன்ற? உழைக்கவும் மாட்டேன், உன்னை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யவும் மாட்டேன். ஏன் இப்படி இருக்கிற? என் கேள்விக்கு என்ன பதில்? என்ன பிரச்சனை உனக்கு? நான் நியாயமான கேள்வி தானே கேட்குறேன். உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் நீ முற்படல? ஏன் அதை சொல்ல மாட்டேன்ற? வந்தே கற்றுக்கினேன், உனக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் தெரியுது, ஏன் உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் அதை சொல்ல மாட்டேன்ற? ஏன் மற்றவங்களை கூட நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்க மாட்டேன்ற? என்ன உன் பிரச்சனை? நீ மட்டும் வச்சுக்கிற. அப்போது ஒரு நல்ல விஷயம் கச்சா மற்றவங்கள கூட கொடுக்க மாட்டேன், மாற்றிக்க மாட்டேன், ஷேர் பண்ணிக்க மாட்டியா? நீ எல்லாம் நல்லவளா? நீ எல்லாம் ஒரு பிரியாணி சாப்பிட்டா வாங்கி கொடுக்குறேன்ற, தங்க அட்டிக்கு வாங்கி தரேன்ற, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்துடுற. பணத்தெல்லாம் அப்படிலாம் செலவு பண்ண தயாராகிற. நியாயமான ஒன்றை தெரிஞ்சிச்சு, அதை எடுத்து போய் என் பொண்டாட்டிக்கு கொடுக்கலாம், என் பிள்ளைக்கு கொடுக்கலாம், என் பொண்ணுக்கு கொடுக்கலாம், என் தாத்தா கொடுக்கலாம், என் பாட்டி கொடுக்கலாம், எங்கள் அப்பனுக்கு கொடுக்கலாம், எங்கள் அம்மா கொடுக்கலாம். ஏன் தோணல? என்னவோ பிரச்சனை இருக்குது உங்ககிட்ட. இது என்னுடைய கேள்வி. ஏன்
ஏன் சொல்ல? கடவுள் ஒன்று தான், கடவுள் வெட்ட வெளியாகுது. நான் ஃப்ரீனே சொல்லிட்டேன், எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணும்னு சொல்லிட்டேன். சொன்னியா? ஏன் சொல்ல? ஏன் நீயே நடைமுறைப்படுத்த மாட்டேன்ற? சமூகத்தோட போய் கோயிலுக்கு போகலாமா, சந்தோஷமாகுதா, நான் போகலாமான்னு கேட்குறேன். போகலான்னு நானும் சொல்கிறேன், அது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் போயிட்டு அங்கே சொல்லலாம் தானே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், இதெல்லாம் சும்மா தான், தமாசு, வெறும் போக்கு தான், கடவுள் வெட்ட வெளியாக தாங்குதுன்னு ஏன் எல்லாருக்கிட்டையும் சொல்ல? என்னதான் உன் பிரச்சனை? ஏன் சொல்ல மாட்டேன்ற? சொன்னால் குறைஞ்சிருவியா? அவமானமாயிடுமா? என்ன பிரச்சனை? கடவுள் உண்மையே இல்லை, நான் சொல்கிறது உண்மை இல்லையா? அது என்கிட்ட என்னாச்சும் கேளு, உண்மை இல்லை நீ சொல்கிறதுன்னு சொல்லு. என்கிட்ட கேளு, ஏன் அப்படி அது உண்மை கிடையாதுன்னே சொல்லு. கடவுள் வெட்ட வெளியா இல்லை, அது கழுதியாக தான் இருக்குது, குதிரையாக தான் இருக்குதுன்னு சொல்லு. மீசை முறிக்குன்னு ஜாட்டி வச்சுங்கிறது தான் கடவுள்னே சொல்லு. அது தெய்வம்னு கூட சொல்கிறியா? இன்னும் புரியல உங்களுக்கு. அப்புறமா ஏன் மற்ற வீடியோ பார்க்குறீங்க? கடவுள் தெய்வத்துக்கே வித்தியாசம் தெரியாதவங்க பேச்செல்லாம் ஏன் கேட்குறீங்க? என் கேள்விக்கு என்ன பதில்? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? புரியல நான் பேசுறது உங்களுக்கு? புரியுதுன்னா ஏன் அதை நடைமுறைப்படுத்தலை? அங்கே ஏன் கமெண்ட் எதில்? தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் தெரியாத ஒரு மடைநகரியே நீ எப்போ இதை பேசிக்கிறேன்னு ஏன் கமெண்ட் எழுத மாட்டேன்றீங்க? நாகரிகமாக தான் கேளு உங்கள் ஸ்டைலில். ஐயா சுவாமி, உங்களுக்கு கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறீங்க, ஏன் இப்படிலாம் பேச வந்தீங்கன்னு கேளுங்க. ஏன் கேட்கல? குறைஞ்சிடுவீங்களா நீங்கள்? அப்புறமா ஏன் அந்த வீடியோ பார்க்குறீங்க? கமெண்ட் எழுதுறதுக்கே உரிமை இல்லாத ஒரு வீடியோவை ஏன் பார்க்குறீங்க? உங்கள் நியாயமான கமெண்டை அழிக்கிட்டோம், ஆனால் படிச்சுட்டு தானே அழிச்சிருப்பான். இல்லைனா அப்படியே வெட்டி போடலாம் தானே நீங்கள்? இது மாதிரி கட் பண்ணி இது மாதிரி ஒரு முட்டாள் ஒருத்தன் பேசுகிறான்னு சொல்லலாம் தானே? அப்போ முட்டாள் தான் வளர்க்க தயாராகிறீங்க நீங்கள், அப்படித்தானே? எங்கேயோ போனீங்க, என்னென்னவோ சொன்னானுங்க, அதெல்லாம் தப்புன்னு சொன்னால் என்ன குறைஞ்சிடுவீங்களா? சரின்னு 10 பேருக்கு சொன்னீங்களே, தப்புன்னு 10 பேருக்கு சொல்ல தேவையில்லையா? நீங்கள் தெரிந்து கொண்ட சரியை அல்லது நீங்கள் தெரிந்து கொண்ட தவறை தவறு அல்லது சரின்னு வெளியே சொல்கிறது ஏன் தயங்குறீங்க? அம்மாவை கேட்கல, நான் யாருன்னு கேட்கவே இல்லை, என் பாலினத்தை மதிக்கவே இல்லை, அப்புறமா நல்லதுன்னு தெரிஞ்சும் பித்தியார்கிட்ட போய் சொல்லவே இல்லை. அப்படிதானே? ஏன் சொல்லலை? நான் இப்போவும் சொல்கிறேன், என்னிலும் ஒருத்தன் சரினா இங்கே வந்து சொல்லுன்றேன். நான் என்னிலும் சரினா என்ன பண்ணேன்? இங்கே வந்து சொல். அப்போ உன்னை விட சரியானவங்க இந்த உலகத்தில் இல்லைன்னா சரியானவங்க இருக்கலாமே. சொன்ன என்ன இப்போ அவங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தி வைக்கலாம் தானே? இல்லை என் சரிதான்றதுன்னா நீங்களும் தான் என்ன சரி தெரிஞ்சுன்னு தானே நீங்கள் ஷேர் பண்ணலாம் தானே? இதுதான் சரின்ட்டு என் பேரை கூட சொல்லாமல் சொல்லலாம் தானே? உங்களுக்கு கஷ்டம் என் பேர் தானா? அது என் பேரே இல்லையே. என் பாஸ்போர்ட்டில் சிவயோகி கிடையாது, சிவகுமார் தான் என் பேர். சிவயோகி நானாக வச்சுக்கிறது. உனக்கு பிடிக்கலையா சிவயோகி? நீயே வச்சுக்கணும் வர சொல்லிட்டேன். உன் பேருக்கு முன்னாடி என்ன வச்சுக்கா? சிவயோகி வச்சுக்கோன்றேன். என்ன பிரச்சனை அதில்? பேரா பிரச்சனை? உண்மை தான் பிரச்சனை. ஒரு உண்மை உனக்கு உண்மைன்னு தெரிஞ்சோம், ஏன் உனக்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குற? என்ன பிரச்சனை உனக்கு? ரகசியம் உபதேசம் தான், அதை சொல்ல பார்க்குற. ஆனால் வெட்ட வெளி தான் கடவுள்னு சொல்கிறது ஏன் பார்க்க மாட்டேன்ற? அப்போது எப்படி இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, சுயநலம் மிக்கவனாக இருக்கிறேன்னா அதுவும் இல்லை. உனக்கு சுயமே தெரியாது, உனக்கு எப்படி சுயநலத்தை பற்றி அக்கறை இருக்கும்? 4 பேருக்கு உதவியாக இருக்க வேண்டிய நீ எப்படி இருக்கிற? உனக்கே உதவியாக இல்லாத நீ மற்றவங்களுக்கு எங்கே உதவியாக செய்ய போகிற? என்னுடைய கேள்வி இவ்வளோ தான். அம்மாவை போய் கேள்வி, நீ தான் அம்மாவான்ட்டு. அவள் ஆமாம் சொன்னாலும் எஸ் சொன்னாலும் ஒத்துக்காமல் போ. இல்லை உனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆமாம் இது எங்கள் அம்மான்னு ஒரு முறை சந்தேகப்பட்டு கேட்டு கூட தெரிஞ்சுக்கோ, தப்பு இல்லை. அப்பா என்ன யாருன்னு கேட்காத. ஏன் அவசியம் இல்லை? அம்மா தான் எனக்கு விசேஷம். எனக்கு யார் தான் விசேஷம்? அம்மா தான் விசேஷம். கம்முனே இருக்கு. நான் யாருன்றது யார்கிட்ட தான் கேட்கணும்? அம்மாவை ஒட்டி பிறந்ததுனால. தாயும் பிள்ளையானாலும் வாயும் வேறுன்னு எதுக்கு சொன்னானுங்க? சோறு துண்டுறதுக்காக சொன்னான்னு நினைக்கிறீங்க? சிந்தனை வேறடான்னு சொன்னதுக்கு சொன்னானுங்க. நீ நல்லா மூளையை விட்டு என்ன பண்ணுகிற? வாய்க்கும் வயிற்றுக்கும் வேலைன்னு நினச்சிங்கிற. அப்போ தனித்தனின்னு சொல்ல வந்தாங்க. அப்போ அம்மாவை கடந்து சிந்திக்க வேண்டியது யார்? நீ தான். பாலினத்தை மதிக்க வேண்டியது யார்? சொந்த பாலினத்தை, எதிர்பாலினத்தை இல்லை. சொந்த பாலினத்தை நேசிச்சானா உனக்கு சந்தேகப்பட தோணும். என்ன மாதிரி ஒரு பொண்ணு சந்தோஷமாகறான்னு நினைப்பியா, இல்லை அவள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பியா? ஆணுக்குமே தான் சொல்கிறேன். அங்கே மனைவிக்கு ஃப்ரெண்டாக இருந்தான்னா பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்ற. ஆக்சிடெண்ட்டில் சாப்பிட்டோன்னே என் மனைவிக்கு ஃப்ரெண்டு கார் எடுத்து வந்து நிறுத்திட்டு உள்ளுக்கிறான். ஷெட்டுக்கு போகிற மாதிரி போய் என்ன பண்ணிட்டேன் நான்? அவன் பிரேக் ஒயரை அறுத்து விட்டு வந்துட்டேன். ஆக்சிடெண்ட்டில் சேர்த்துட்டான். பார்த்துக்க. ஏன் பாலின வெறுப்பு ஏன் வருது உனக்கு?
பாலினத்து மேலே ஏன் உனக்கு, சொந்த பாலினத்து மேலே ஏன் உனக்கு வெறுப்பு? யாரோ கற்றுக் கொடுத்துட்டானுங்க, நீங்களும் என்ன ஆகிட்டீங்க, கற்றுக்குனீங்க. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்ன நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில்? ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. பொருளாதார சிக்கல்னால் திறமையை வளர்த்துன்னு வாழ்ந்துட வேண்டியது தானே. செருப்பு தேய்ச்சிட்டு வாழ முடியாதா? செருப்பு தேய்ச்சே வாழ முடியும்னா என்ன? தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கி வளர்ந்துருக்குது, வேலை செஞ்சுக்கிறாங்க. எல்லோரும் அதே வேலை செஞ்சு தான் பழைக்க முடியுமா? விலையை ஏற்று, அரிசி விலையை ஏற்று, பருப்பு விலையை ஏற்று, தக்காளி விலையை ஏற்று, இதுங்களெல்லாம் ஏற்றாமல் இருக்கிறது தானே அரசியல்வாதிக்கிறாங்க. அரசியல்வாதியை மாற்று. என் தக்காளி 100 ரூபா சொல்லணும்ல ஒரு கிலோ, அப்படி தானே? அழுகி போய்ட்டுன்ற பயம் தானே உனக்கு? அழுகாத மாதிரி நீயே செஞ்சு வச்சுக்கோ, என்ன பிரச்சனை? அழுகாத மாதிரியான டெக்னிக் வந்துச்சோன்னே இந்த அரசு விவசாயிங்களாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க, விவசாய நிலத்தெல்லாம் செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்க வரான். அப்படித்தானே? அவன் விவசாயிங்க தான் நாளைக்கு முன்னேறினோடனே இன்றைக்கி என்ன பண்ணுறான், கார்ப்பரேட்லாம் அந்த பக்கம் வரான். அதுக்கு தானே பஞ்சாபில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ போராடினாங்க. அப்போ அரசியல்வாதிகள் யாரை வாழ வேணான்னு பண்ணுறா, மக்களை வாழ வேணான்றவங்க தானே நம்ம அரசியல்வாதியாக வச்சுக்கிறோம். யார் சிந்திக்கணும்? நீ தானே. அப்போ பொருளாதார சிக்கிறதுக்கு நானா காரணம்? எனக்கு பொருளாதார சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த கடவுள் நான் என்ன பண்ணல, மதிக்கவே இல்லை. அப்படித்தானே? விவசாயம் தானே முதல் தொழில். சோறு இல்லாமல் தானே வாழ முடியாது. அதை செய்கிறவன் மட்டும் ஏன் வாழாமக்கிறான்? அதில் வர சொல்லின்னு தெரியுறான் விவசாயம் பண்ண வாழ மாட்டான்னு. யார் சொன்னால்? உப்பு எடுத்து வந்து கொட்டணுன்னு பேசி தானே போகிறாங்க. இப்போ நம்மள்வார் மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பேர் பேசி தானே இருக்கிறாங்க. சொந்த நிலத்தில் வித்துக்களை போட்டு புதிய வித்துக்களை உருவாக்குற மாதிரியான நெல்லுங்கள்லாம் இருக்குது தானே. ஒரு வித்து இன்னொரு வித்தை உருவாக்குற மாதிரியான செடிகள் இருக்குது தானே. காப்பாற்ற வேண்டியது தானே. அதை பாரம்பரிய விதையை போட்டு விலையை அதிகமாக்கி விற்க வேண்டியது தானே. இமிடியேட்டாக பணம் ஒன்றுன்னு யார் சொன்னான் உனக்கு? ஒரு நாள் வரத்தானே செய்வான். மனிதன் என்னவா ஆகிட்டு மறந்துட்டான், மனுஷனாக வாழ மறந்துட்டான். பால் ஒழுங்காக கறந்து விற்றுட்டு போ, ஏன் ஊசி போட்டு கறக்கிற? பாவம் இல்லையா அந்த மாடு? அது நேசிக்கிது. அது சாப்பிட்றவன் தப்பா, ஊசி போட்டு பால் கறக்கிறவன் தப்பாயா? வெட்டி சாப்பிட்றவன் வேதை முடிச்சுக்கிறான். கொட்டை வச்சுட்டு வண்டி ஓட்டினிருந்த கழுத சிந்திக்கவே இல்லை. இதெல்லாம் தர்மமா? இது அதோட இயல்பை சிதைச்சுது. நியாயமா? இது முன்னேறின சமூகமா? நீ சாப்பிட்டவன அசிங்கமாக சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்த நீ? அப்போ என் கேள்விகள்லாம் பதிலுக்கு தான் பாரு. வாழ்க்கையில் ஒரு 40 நாள் என்கிட்ட கொடுன்ற, நான் கூலி அதிகமாகுதுன்ற, என்ன பண்ணுவே வச்சுங்கிற பணத்தை வச்சின்னு என்ன தான் பண்ண போகிற? செத்தா எடுத்துன்னு போயிடுவியா? ஆனால் ஒரு 40 நாள் எனக்கு கொடுத்தா நீ வாழலாமே. எல்லா கதையும் சொல்லி புரிய வைப்பனே. கேளு, நான் அதை போட்டு வச்சுக்கிறேன், வந்தவங்களெல்லாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்துறாங்கன்னு கேளு. இல்லை என்னையே கேளு, நீ 40 நாள் வந்தால் எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுப்பியா? நான் சரியாயிடுவேனே, என்னை கேளு. பணமாக போகிற நீ என்ன பண்ண போகிற? என்ன உன் பிரச்சனை? ஃபீஸை கூட்டினே தான் போகிறேன், அடுத்தது டபுள் தான். இன்றைக்கி என்ன பேசப்பட்டதோ அது கிடையாது அடுத்த பேட்சுக்கு. நான் வியாபாரம் பண்ணுறதுக்காகலாம் இதை பேசலை. நான் எங்கே உட்காந்து பேசினேன் நீ கேட்டுப்பேன். கொட்டா போட்டு பேசினேன் ஏன் வரல? பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து பேசினேன் ஏன் வரல? சாணி தரை போட்டு பாயை போட்டு உட்கார வச்ச ஏன் வரல? அங்கெல்லாம் வந்து உட்காந்தா உனக்கு மதிப்பு இல்லை. அப்படி தானே? அப்படி தானே? ஒரு ஏசி ரூம் போட்டு ஒரு சேர் போட்டால் வந்து உட்காருவேன். அப்படி தானே? உன் மதிப்பை நான் காப்பாற்றணும் தானே? அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணா? என் மதிப்பை காப்பாற்றினா தானே. உனக்கு சேர் போகிறதுக்கு என்கிட்ட என்ன பிரியா யாருன்னா கொடுப்பாங்களா? நான் பெனாயிலாவது? அப்படி தானே? அப்புறமா என்ன உங்ககிட்ட இருக்கிறது பணம்னா அது கொடுத்தா என்ன ஆகிட்டு போகிறேன்? உனக்கு கொடுக்குறது ஒரு பேப்பர் பிரிண்ட்டு பண்ண பணம் தானே. நான் உனக்கு வாழ்நாளில் 40 நாள் கொடுத்தா உன்னை வாழ்நாளே மாற்றிடுன்றேனே. ஏன் இது மாதிரி வரமாட்டேன்ற? என்ன பிரச்சனை உனக்கு? உபதேசத்தை ஏன் மற்றவங்ககிட்ட சொல்லி கற்றுக்க மாட்டேன்ற? என்ன தான் உன் பிரச்சனை? என் கேள்விக்கு என்ன பதில் உன்கிட்ட இருக்குது? கேளு, பதில் சொல்லு. என் கேள்வி நியாயம் இல்லைன்னா நியாயம் இல்லைன்னு கமெண்ட் எழுது. நீ நியாயம் இல்லைன்னு மட்டும் கமெண்ட் எழுதி போய் நான் டெலீட் பண்ணவே மாட்டேன். எத்தனை கமெண்டு நியாயம் இல்லைன்னு வருதுன்னு பார்க்கலாம். நான் டெலீட் பண்ண மாட்டேன். நீ கேட்ட கேள்வி அத்தனையும் நியாயமற்ற கேள்விகள் சொல்லு. இல்லை இந்த கேள்வியிலேயே இந்த கேள்வி தான் நியாயமற்ற கேள்வின்னு கூட சொல்லு. சொல்லு, என் கேள்விக்கு பதில் சொல்லு.
உங்களை கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லைன்னு என்ன பண்ணுகிறீங்க? கேள்வி கேட்டால் தான் நீங்கள் தெளிவாவீங்களா? கேள்வி கேட்கலாம் தெளிவாகக்கூடாதா? இந்த கேள்வியில் நீங்களே கேட்க மாட்டீங்களா? நீங்களே கேட்கணுமா இல்லையா? ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? என்னவோ கோளாறாயிட்டுக்கிறீங்க. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது தான் வீடியோ பேசினுக்கிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? பணத்துக்காகனாக்கா நான் உட்காந்து சாப்பிட்லாம் தெரியுமா? எனக்கு 1 கோடி ரூபாய் ஃபோன் பண்ணி கேட்டால் குத்துறதுக்கு ஆளுக்குறான். அந்த இடத்துல இருக்கிறேன் இப்போ நான். எனக்கு சோறு அப்படின்னா வந்துடும். ஒன்றும் நான் இப்போ ஆன்லைன்லேயே நான் சொல்கிறேன், எனக்கு இந்த சாப்பாடு வேணும்னா அவங்க கீழே வந்து நிற்கும். பணம் கூட பந்தயம் வச்சுக்கலாம். நீங்கள் எதுக்கு பேசினுக்கிறேன், எதுக்கு உழைச்சினுக்கிறேன்? பணம் நினச்சிங்கிறீங்களா? வெறும் பணம் தான் வாழ்க்கைன்னு நினச்சிங்கிறீங்களா? இல்லை இருந்தால் பணப்பேய் நினச்சிங்கிறீங்களா? மதிப்பு எழுந்துறாதா உண்மை பொய் சும்மா சொன்னா? நீ அம்மாவை எவ்வளோ கேவலப்படுத்தி வச்சுருந்துக்கிற தெரியுமா? கேள்வி கேட்காம. அவள் தான் அம்மான்னா அவளை என்னத்தான் பண்ணி ஆகணும்? நீ நேசித்து தான் ஆகணும். மனைவியை ஏன் மனைவின்னு கேட்டியா? புள்ளியை ஏன் புள்ளன்னு கேட்டியா? மனைவியை கூடவும் புள்ளையா கூடவும் எப்படி இருக்கணும்னு கேட்டியா? ஆண்னாலும் அது பெண் எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்கள சொல்கிறேன். நண்பனாக கூட எப்படி இருக்கணும்னு கேட்டியா நீ? யாரை கூட எப்படி பார்த்து பழகணும்னு கேட்டியா நீ? எப்போ நீ நிமிர்ந்து நிற்கணும்னு கேட்டியா நீ? ஊக்கமாக செயல்படுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டியா நீ? உன்னை கேட்கவே இல்லை. காலத்தை பற்றின மதிப்பு உனக்கு தெரியுமா? ஆனந்தமாக வாழ்வதுன்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிச்சே ஏன் சொல்ல மாட்டேன்றேன்? தெரிஞ்சவங்கள கேட்குறேன். தெரியாதவங்க ஏன் தெரிஞ்சதுக்கு முற்படல? இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்படியான கேள்விகளுக்கு பதிலோடு நான் வாழ்ந்துனுக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட என்கிட்ட இது கேள்வி இருக்குது. ஒரு மனிதன் ஒன்றை தெரிஞ்சுக்கினான்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு சொன்னால் தான் அது சரி. இல்லைன்னா என்ன ஆகும்? ஆனந்த வாழ்வில் கதை சொல்லி அனுப்பிச்சிக்கிறேன். நான் ஒரு ஏனும் சொல்லி அனுப்பிச்சிக்கிறேன். அதனால் பேசாமல் இருந்தால் குற்றம். உங்கள் வேதங்கள் உங்களுக்கு போதுமானது இல்லை, நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. உங்கள் ஜாதிய அமைப்பு உங்களுக்கு போதுமானது இல்லை, நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. உங்கள் அரசியல் அமைப்பு முறை ஒன்றா சரியாக இருக்கலாம், ஆனால் அங்கே வந்து உட்கார்ற ஒவ்வொருத்தனும் சரியானவனா இல்லை. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே யார் செய்யணும்? வாழ்கிறதுக்கு வழி 1000 சொல்கிறேன். என்னை எப்படி நீங்கள் நேசிக்காமல் மிஸ் பண்ணுறீங்க தெரியலையே. செத்த பேர் சமாதிக்கு வந்து சுற்றிட்டு போவீங்களா? இல்லை நான் ஒரு இறப்பை சந்தித்து கடவுளை அணிஞ்சிட்ட பிறகு தான் நான் ப்ரூவ் பண்ண பேர் தான் நீங்கள் புரிஞ்சுன்னு வர போகிறீங்களா? இப்போ என்ன ஆக போகிறீங்க? நான் சமாதி சாதிக்கிறேன் இல்லை, அது ஒரு கேள்வியே இல்லை, விட்டுருங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிற விஷயம்லாம் சரியில்லையா? இல்லை நன்றி ஐயான்னு ஒரு 50 பேர் போடுறாங்க. ஏன் 1000 பேர் போட்டாங்கன்னா குறைஞ்சிருமா? வீடியோவில் 1,44,000 பேர் இருக்கிறாங்க. இன்னும் கூட ஏன் 1 கோடி பேர் இருந்தால் தப்பாயிடுமா? எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிற இடத்துல நான் உண்மையை சொல்லலையா? பொய் சொல்கிறேன்னா? என்னை கேளுங்களேன். என்ன பொய் சொல்கிறேன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் சும்மாக்குறீங்க? கதையெல்லாம் சொல்கிறீங்க என்கிட்ட, நேரத்தை வீண் பண்ணின்னு. செத்த யார்கிட்ட போய் கதை சொல்லுவீங்க? யாரையோ காப்பாற்றுறவங்க செத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கன்னா உயிரவே வச்சு நிற்பீங்களா ஒருத்தரை? நான் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன், இல்லை அவங்கள காப்பாற்றினுக்கிறேன். 2 ஒன்று, நான் அவங்கள வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறேன், இல்லைன்னா நான் அவங்கள பராமரிச்சுன்னுக்கிறேன். நீ எல்லாம் செத்துருவாங்களா? நீ அப்படியே உயிரவே வச்சு நிற்ப 1000 வருஷத்துக்கு? முடியுமா உன்னால்? பொய் சொல்கிற. இன்னமும் அவங்களுக்காகவே நீ பிறந்த மாதிரி. நீ உனக்காக பிறக்கலையா? நீ உனக்காக பிறந்தியா இல்லையா? அப்போ உனக்காக பிறந்தனா உன்னை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எனக்குள்ளே என்ன இருக்குது, மனம்னா என்ன, மனம் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி தெளிவாக்குறது கேட்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் மனதை பற்றின வீடியோனாச்சும் பார்க்கணும் இல்லையா? ஒரு வாசிப்படி 10 காத்துக்கும் பாட்டு எழுதி வச்சுக்கிறேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு? எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணீங்க? எத்தனை பேருக்கு அது கமெண்ட் எழுதுனீங்க? எத்தனை பேர் அதை பாட்டை மனப்பாடம் பண்ணி பாடுறீங்க? எத்தனை பேர் உங்கள் ஃபோனில் வச்சுன்னு கேட்டுனுக்கிறீங்க? என்னவோ கோளாறாயிட்டுக்குது சமூகத்துக்கு. இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுக்குது. என்னான்ட்டே நான் ரொம்ப நல்லவன்ற பைத்தியம் பிடிச்சிட்டு. சத்தியமாக சொல்கிறேன், நான் நல்லவனே கிடையாது, நல்லா வாழ்றவன். நான்லாம் நல்லவன் கிடையாது. வெளிப்படையாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கலையா? பெண்களுக்குள்ளலாம் சல்லாபி. சரி, பெண்களை கூட எவ்வளோ நாள் சலாபம் பண்ணிக்க முடியும்? உனக்கு அது கூட புரியலையா? நீ உண்மையிலே ஆம்பளை தானா? கேள்வி அங்கே எனக்கு இல்லை. என்னால் அவ்வளோ முடியுதுன்னா முடியுமா? சாத்தியமா அது?
யாருன்னா அந்த மாதிரி ராடு மாதிரி வச்சுன்னுக்கிறாங்களா? அது உணர்வோடு இருக்குமா பெல்ட் மாட்டிருந்தா? புரியவே இல்லை உங்களுக்கு. இது ஒன்றே பாலியல் குற்றவாளி ஆக்குறது சில பேர். நிறைய சாமியார்களை நீங்கள் பாலியல் குற்றவாளிட்டீங்க. அன்பு பிரதான சிலுவையில் எதுவுமே அறிஞ்சிட்டீங்க. எல்லா புரட்சியாளர்களையும் சாவடிச்சிட்டீங்க. கூட்டம் கூட்டமாக என்ன செஞ்சுக்கிறீங்க? எவனா நல்லது பண்ண சொன்னால் என்ன பண்ணுறீங்க? அப்போ விளம்பரமானவன் தான் உங்களுக்கு பிடிக்குது. 4 பேர் விளம்பரம் அப்படின்னா நீங்களே எரியல். நீங்கள் ஏன் விளம்பரப்பத்தில் விளம்பரமானது தான் பிடிக்குதுன்னா எந்த மனிதனை ஏன் விளம்பரப்பத்தில் நீங்கள்? அப்போ ஏதோ பிரச்சனை. என் கேள்விக்கு என்ன பதில்? எதனா பதில் தான் என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். என்கிட்டே ஆலோசனை கேட்குறீங்க. நான் அந்த கிளாஸுக்கு போகலாமா? ஏன் அப்போது நான் அதை கற்றுக் கொடுக்கலாமா? ஏன் இப்போது தவறுன்னு தெரிஞ்ச பேருக்கு கூட அதை கத்தர முற்படுறியே, நீ மனுஷன் தானா? சாவு தானே போந்த. அல்பத்தை சொல்லி கொடுத்துட்டு வாழலான்னு பார்க்குற, அசிங்கத்தை சொல்லி கொடுத்துட்டு வாழலான்னு பார்க்குற. தர்மமா அது? இதில் வந்து என்ன வர கேட்கணுமா? கல் முன்னாடி போய் கையெழுத்து கும்பிட்டுங்கிறிய, நீ மனுஷன் தானா? நீ எப்போ தான் திருந்துவ? மத நூல்கள் மேலே அவ்வளோ வெறியாயிட்டுக்கிற. கடவுள் ஒருத்தங்கிட்ட பேசுமாயா? அந்த ஒருத்தன் நீயா இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய கேள்வி. கடவுள் பேசும் என்றால் ஒருத்தங்கிட்ட பேசணும்னா அந்த ஒருத்தனா நீயா இல்லை? சொல்லு, நீயா இல்லை? அவன் கடவுள் பேசணுன்னே தவிர மற்ற எவனுமே மனுஷன் இல்லையா? மற்ற யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாரா கடவுளை? என்னத்தான் தகுதி உனக்கு கடவுள் பேசுறதுக்குன்னு சொல்லு. அப்படி தானே? இல்லையே. கல் மண்ணு முன்னாடி போய் டான்ஸ் ஆடுனுக்கிறான், தமாஸ் பண்ணிக்கிறான்னு உனக்கு புரியலையா? தமாஸ் தானே, அது மேலே ஏன் சண்டை போடுற? எவனோ ஒருத்தன் தமாஸ் பண்ணுகிறான், ஏன் அங்கே போய் குறுக்க பாயிற? டான்ஸ் ஆடுறான், காலை மடிக்கி கையை வாட்டி ஜாலியாக தானே இருக்குது அவனுக்கு. அவன் பிரச்சனை தானே. கொண்டாடுறதுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுன்னு கொண்டாடுனுக்கிறான். அதனால அது கடவுள் வழிபாடாக மாறிடுமா? மாறுமா? அப்புறம் அது ஒரு அழகாக இருக்குது. சும்மா தமாஸ் பண்ணுறதும் 6 காலை பூஜை பண்ணுறதும் பெல் அடிக்கிறதும் குதிக்கிறதும் நல்லா தானே இருக்குது. உங்களை சிரிக்க விடாமல் பண்ணிட்டேன் இன்றைக்கி என் கேள்வினால. என்னங்க? நியாயமான கேள்விகளாக சிரிப்பு கம்மியாகிடும். என் கேள்விக்கு கமெண்டில் கூட பதில் சொல்லுங்கள். என் கேள்விகளை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், கொஞ்சம் யோசிங்க. யாரை? உங்களையே. வெத்தா வாழ்ந்துட்டு சாவ போகிறீங்களா, கெத்தா வாழ்ந்துட்டு சாவ போகிறீங்களான்னு உங்கள் கையில் தான். நீங்கள் ஒரு வெத்தா கெத்தான்னு யார் தான் முடிவு பண்ணா? நீங்கள் தான். எனக்கு பார்க்கும்போதெல்லாம் தமாசாகுது. ஆஹா, வேடிக்கையான மனிதர்கள் விந்தை மனிதர்களாக மாறிடுறீங்க. என்ன இல்லை, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. இத்தனை கேள்வியும் ஆணவத்திலேருந்து வந்ததில்லை, அலங்காரத்தினால பிரித்தியாருக்கு உதவ முடியுமான்றதுக்காக. யாராச்சும் என்கிட்டருந்து உதவி பெற்ற நீங்கள் என்ன எல்லாம் நல்லா எல்லாம் நான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறதுக்கு தான் வரேன். இத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லாமல் உன் விருப்பத்திலேயே இருந்துட்டு என்ன ஆவே போ. யார் இஷ்டம்? ஆமாம், சும்மா தமாஸ் பண்ணின்னு மட்டும் என்னென்ன வேடிக்கை பண்ணி இருக்காது. நல்லா இல்லை, அது நாகரிகமான செயலும் இல்லை. நான் எளிமையானவன், உங்களை கூட சகமாக வந்து பேசுறதுக்கு தகுதியானவன். அதனால் மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணக்கூடாது? மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. புரியுதா? யார் சரியாக இருக்குண்ணா? நீங்கள் தான். நான் ஒரு சந்தர்ப்பம், என்னை பயன்படுத்தி நீங்கள் கொண்டாட்டமாக இருங்க. ஒரு மனிதனுக்கு மனம் இருக்குது, அந்த மனதை தெளிவாக்குனா 3வது கண் விழிப்படையுது. இதுக்கான பயிற்சி என்கிட்ட இருக்குது. ஒரு மனிதன் தன்னைத்தானே ஆரோக்கியமாகவும் செல்வமாகவும் வசதியாகவும் வச்சுக்கலாம். எப்போன்னா என் இயலாமையை புரிஞ்சுக்கின்னு அதை விட்டு கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். எது எனக்கு முடியாதோ அதை என்ன பண்ணிடலாம். உணரால் பல்ப் மாட்டுறதுக்கு வேறு ஆள் விடுற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ண தெரியாது தானே? எப்படி உன்னத்தில் பல்ப் மாட்ட விட்ட? உன் வீட்டில் உன்னத்தை வந்து பல்ப் மாட்டலாமா? அது மாதிரி பல்ப் மாட்டுற விஷயத்தெல்லாம் பெரிய விஷயமாக்கின்னு இருக்காது. புரியுதா? நீ வச்சுக்கிற பல்பு சரியில்லைனா என்ன பண்ணு, தூக்கி போட்டே. ஒரு கம்பெனி சரியில்லைனா இன்னொரு கம்பெனி மாற்றி. இப்போ ஏன் மாற்றின? வீடு வெளிச்சமாக இருக்கணும். வீடு வெளிச்சமாக இருக்கணுமா? நீ தான் பல்ல காமிச்சு அடிச்சு நீ இப்போ பல்ல
பல்ப் வாங்கி மாட்டணும். எந்த கம்பெனி நல்ல கம்பெனி என்ன பண்ணா, பல்ப் வாங்கி மாட்டிக்கணும். இவ்வளோ தான். இது உனக்கு புரியுதா பாரு? இல்லைன்னா இல்லை. கொண்டாட்டம் உன் பிறப்புரிமை, கொண்டாட்டமாகவே எப்போவுமே இருக்கலாம். புரிஞ்சிச்சேனா? நான் இதனால் கொண்டாட மாட்டேன், நான் அதனால் கொண்டாட மாட்டேன், நான் இப்படி தான் கொண்டாடுவேன்னு ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் முடிச்ச உடனே நான் கொண்டாட்டமாக இருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. கொண்டாட்டமாக ஆனந்தமாக அப்படி இருப்பேன் இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்? எப்படி கொண்டாட்டமாக இருப்பேன்றது என்கிட்ட சொல்லணும். நான் அப்படி தான், நான் இப்படி தான், அப்படி தான். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப சோகமாகவோனா கொண்டாட்டமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, எப்போதும் எப்படி இருங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு என்ன அணுகா காட்டி கூட பரவாயில்ல, இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறீங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் யாரை மதிச்சிருங்க, உங்களை மதிங்க. உங்கள் கேள்விக்கு பதில் இல்லாததில் போய் சிக்கிக்காதீங்க. உங்களை நீங்களே சொன்னா சமாதானப்படுத்திக்காதீங்க. உங்களை நீங்களே சொன்னா என்ன பண்ணாதீங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கோங்க, எப்போதும் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கோங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வச்சுக்க கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் உங்களை மச்சா தானே பித்தியார் மதிப்பீங்க. நீங்கள் தான் உங்களுக்கே மதிக்க மாட்டீங்களே. நீங்களே காஞ்சி போன இட்லி சாப்பிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்களே தீஞ்சு போன சோறு சாப்பிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்களே சுடு கஞ்சி கொடுப்பீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்களே வாழ தெரியாமல் இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? வாழறவனை பார்த்து பொறாமப்படுவீங்க. மற்றவங்க யாருன்னா வாழ்ந்தா என்ன பண்ணுவீங்க? அதை மட்டும் எப்படி கற்றுக்குனீங்கன்னு தெரில. பொறாமப்படுறது இல்லை அது. அதை பார்த்து நீங்களும் என்ன பண்ணா வாழணும். யாருன்னா ஒருத்தர் அழகாக பாடுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும். யாருன்னா ஒருத்தர் அழகாக பேசுகிறாங்கன்னா பேசணும். அப்படித்தானே? ஏதோ ஒன்று செயல் நல்லா இருந்தால், ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கிறீங்க தானே. ஒரு மனிதன் மலர்ந்துருக்கிறான், நீங்களும் என்ன பண்ணலாம், அதை வளர்ச்சி உங்ககிட்ட கொண்டு வரலாம். ஸோ என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையேன்னு வருத்தமோ எல்லாம் கொள்ள வேணாம், விட்டுடலாம். டீல் இவ்வளோ தான். ஆனால் கேள்விகள் தான், கேட்கப்பட்ட கேள்விகள் தான், நாட் வாபஸ்டு. இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு நான் சொல்லினும் இருக்கிறேன், அதுக்கு உதவ நானும் தயாராக தான் இருக்கிறேன். நான் காத்திருக்கிறேன். ஜாதிகளை கடந்து வா, மதங்களை கடந்து வா பாட்டு எழுதி வச்சுக்கிறேன். காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். அப்படி தானே? எல்லாத்தையும் கடந்து வர தெரியாது நீ, நான் என்ன காத்திருந்து என்ன பிரயோஜனம்? அல்ல, தாகம் உள்ளவன் தானே தண்ணி குடிப்பான். தாகம் இருக்கிற மாதிரி நடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? குடிக்கிற மாதிரி நடிப்பான். ஸ்பூனில் சும்மா நக்கி பார்த்துட்டு குடிச்சிட்டு நானுன்னுவான். புரியுதா? நான் உன் வற்றாத ஜீவநிதி. நான் இருக்கும்போதும் இல்லாத போதும் கூட இந்த வீடியோக்கள்லாம் இருக்கும். யார் கையில்னா எனக்கு தெரியாது. என்னுடைய சேனலை யாரும் முடக்க முடியாத கூட ஆகிடும். ஏன்? எனக்கு பாதுகாப்பு வளையங்கள் யாருன்னா தரலாம். நான் கடவுளை மட்டுமே உணர்ந்து, கடவுளை மட்டுமே துணையாக வைத்து வாழ்பவன். நம்பி வாழ்கிறவன் இல்லை, துணையாக வைத்து வாழ்கிறவன். நல்லா புரிஞ்சு வச்சிடணும். கடவுளை நம்பி வாழ்கிறவன் இல்லை, நான் கடவுளை துணை வச்சுன்னு வாழ்கிறவன். எனக்கு கடவுள் தான் துணை. அப்போ நீங்கள்லாம் சப்போர்ட்டு எவ்வளோ தூரன்றது உங்கள் கையில் தான். அந்த தூண் எவ்வளோ தாங்கன்றது யார் கையில் தாங்குதே? உங்கள் தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எல்லா வீடியோவிலும் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக நல்லா சாப்பிட்டு, விருப்பமாக தூங்கி, விருப்பமான வேலையை செஞ்சு, வசதியாக ஆனந்தமாக எப்போதுமே எப்படி இருக்கணும்? நல்லா இறைவனை உணர முடியும்னா பாருங்கள், உணரலாம், வாய்ப்பு இருக்குது. உணர்ந்து சமாதி சாதி முடியுமான்னு பாருங்கள், சமாதி சாதிச்சு மீண்டும் பிறவா நிலை அடையலாம். இல்லை வேறொரு பிறவியை உங்கள் விருப்பத்திலே எடுத்துக்கினே வரலாம், வாய்ப்பு இருக்குது. பிறவி இருக்குதானா? இருக்குது. 5 வரைக்கும் கிடையாது. அது பிறவி இருக்குது, அது விருப்பத்தில் இல்லை. உங்களுக்கு பிறவி இருக்குது, நீங்கள் செய்கிற கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், ஒன்று தெரிந்தும் தெரியாமல் மாதிரி மறைச்சி வைக்கிறது பாவம். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். மிரட்டில் திருக்குறள் நான் முன்னாடி எழுதி வச்சுக்கிறேன், யாரோ ஒருத்தர் எப்போ எழுதி வச்சுக்கிறாரு. அது தப்பாக கூட இருக்கலாம், அது தேவையில்லாத திருக்குறளாக கூட இருக்கலாம், தப்பு இல்லை. பட் எந்த காந்தம் கொண்டே யாரை இழக்காதீங்க, உங்கள் சுயத்தை இழக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு நடிச்சிக்காதீங்க. யாருக்குன்னா நடிங்க, எனக்கு கூட நடிங்க. அப்படியே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேங்க. நீங்கள் அப்படியே சரிங்க, நீங்கள் ரொம்பனா நடிச்சிட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சுன்னு இருங்க. ஏன் அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ அதை செய்யுங்க, அதை பிடிச்சிங்க. கொண்டாட்டமாக இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.